Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு July 22 and 23 ஒரு current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription can make use of the link in the description and in the pinned comment. So the first news is FIDE World Cup 2025 வந்து October 30 to November 27 வரை நடக்க போகுது. இதை யார் ஹோஸ்ட் பண்ண போறா அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is none other than நம்ம தான் ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ July 21 தான் இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. டோர்னமெண்ட் வந்து 30th அக்டோபர்லேருந்து 27 நவம்பர்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா இது வந்து ஒரு நாக் அவுட் ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ நாக் அவுட் செஸ் டோர்னமெண்ட் தான். ஸோ இதில் 206 பிளேயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ எலிமினேஷன் மெத்தடில் தான் இது இருக்கும். ஒரு கேம்லையும் யாரெல்லாம் தோற்று போகிறாங்களோ தட் தே வில் பி எலிமினேட்டட் ஆஃப்டர் ஈச் ரவுண்ட். லூசிங் பிளேயர் வில் பி எலிமினேட்டட் ஆஃப்டர் ஈச் ரவுண்ட். இதில் வந்து ரெண்டு கிளாசிக்கல் வந்து கேம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 days வந்து இருக்கும். அதுக்கப்புறம் தேர்டு டே வந்து டை பிரேக்கர்ஸ் இஃப் நெசசரி இருக்கும். ஸோ டாப் 50 players will receive the buys in the first round. ரெஸ்ட் வந்து ஆன் பிரின்சிபல் வரையும் டாப் ஹாஃப் ஃபேஸஸ் த ரிவர்ஸ்ட் லோவர் ஹாஃப் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி மாறும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதில் டாப் 3 ஃபினிஷர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 2025 வேர்ல்ட் கப்பில் டாப் 3 ஃபினிஷர்ஸ் வில் பி டைரக்ட்லி என்டரிங் இன் டு த 2026 FIDE கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட், விச் இஸ் அன் வெரி இம்பார்ட்டன்ட் டோர்னமெண்ட். ஸோ இதில் டாப் 3 வரவங்களுக்கு கேண்டிடேட்ஸில் டைரக்ட் என்ட்ரி இருக்கும். இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட்ன்றதே ஒரு லிஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா வேர்ல்ட் சாம்பியன், இப்போ இருக்க வேர்ல்ட் சாம்பியன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 4 ஃபினிஷர்ஸ் ஆஃப் 2023 வேர்ல்டு கப் இருக்கும் இல்லையா, அப்போ முடித்தாங்க. ஏன்னா லாஸ்ட் வேர்ல்டு கப் வந்து 2023 தான் நடந்துச்சு. இட்ஸ் அதாவது 2 years ஒன்ஸ் நடக்கிற ஒரு ஈவெண்ட். ஸோ லாஸ்ட்டாக நடந்தது 2023. ஸோ 2023 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு டாப் 4 ஃபினிஷ் பண்ணவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் விமென்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியன் இப்போ திவ்யா தேஷ்முக் வின் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கேன் பார்ட்டிசிபேட். தென் 2024 வேர்ல்ட் ஜூனியர் சாம்பியன்ஷிப் அண்டர் 20 இருந்தவங்க அண்ட் அதர் கான்டினென்டல் குவாலிஃபயர்ஸ்னால் அப்போ கான்டினென்ட் வைஸ் குவாலிஃபயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் எஸ். ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு 3 players, ஏஷியாவுக்கு 35 players, யூரோப்புக்கு 30 players, அமெரிக்காவுக்கு 3 playersக்கு குவாலிஃபையிங் நம்பர்ஸ் இருக்குது. மொத்தம் 80 ஸ்பாட்ஸ் வந்து கான்டினென்டல் ஈவெண்ட்ஸ்க்காக பிரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஹையஸ்ட் ரேட்டட் பிளேயர்ஸ் ஃப்ரம் ஜூன் 2025 FIDE ரேட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஜூனில் FIDE ரேட்டிங்கில் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கின பிளேயர்ஸ்க்கு இன்விடேஷன்ஸ் போகும். இது தவிர்த்து ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அவங்களுக்கும் அந்த இன்விடேஷன்ஸ் போகும். அண்ட் டாப் இந்த 2025 ஜூன் FIDE ரேட்டிங்கில் இருக்க எல்லாருக்கும் போகுமானா இல்லை, டாப் 100 நேஷ்னல் ஃபெடரேஷன் ரேட்டிங்கில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் போகும். ஸோ இதில் வந்து 2024 செஸ் ஒலிம்பியாட் நடந்திருக்கும் இல்லையா, அதில் இருக்க டாப் 100 பீப்புளுக்கும் வந்து இன்விடேஷன் போகும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ பைனியல் செஸ் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ்டு பை FIDE, விச் இஸ் த இன்டர்நேஷ்னல் செஸ் டோர்னமெண்ட். ஸோ இந்த FIDEயோட டெப்யூட்டி பிரசிடெண்ட் தான் வந்து நம்ம விஸ்வநாத் ஆனந்த், ஹூ இஸ் த 5-time வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின்னர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம குகேஷ், பிரக்யானந்தா, அர்ஜுன் எர்கெசை அவங்களெல்லாம் வந்து டேலண்ட்டை வந்து உருவாக்குனதே வந்து விஸ்வநாத் ஆனந்த் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஹீ ஹேட் தட் அந்த குளோபல் செஸ் ஹப்பாக இந்தியாவை மாற்றணுன்ற ஒரு இதோட இந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஒரு மென்டாராக இருந்து பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள். ஸோ 2024 நிறைய முக்கியமான விஷயம் நடந்துச்சு. லைக் ஓப்பன் அண்ட் விமென்ஸோட செஸ் ஒலிம்பியாட் டீம்ஸ் ரெண்டுலேயுமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் கோல்டு மெடல் நம்ம வின் பண்ணுறது. அது ஓப்பன் கேட்டகரியிலையும் விமென்ஸ் கேட்டகரி ரெண்டுலேயுமே வின் பண்ணோம். அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச FIDEயோட வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து குகேஷ் வின் பண்ணார். ஸோ தட் இஸ் he is the youngest world championship so far. அண்ட் இதை தவிர்த்து பார்க்கணுன்னா FIDE வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2024 மேட்ச் இஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் 138 இயர்ஸில் 2 ஏஷியன் பிளேயர்ஸை வந்து ஃபீச்சர் பண்ணுச்சு. தட் இஸ் குகேஷா, ஆப்போசிட்டில் இருந்தது டிங்லரன் இஸ் ஆல்சோ அன் ஏஷியன் இல்லையா, சைனா சேர்ந்தவங்க. ஸோ அந்த மாதிரி. தென் 2023 வேர்ல்டு கப்போட ரன்னர் அப் யார் அப்படின்னா 2023 இதே வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, இதோட ரன்னர் அப் யாருன்னா பிரக்யானந்தா. அண்ட் யார் வின்னர் 2023 வேர்ல்டு கப்போட வின்னர் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான்
மேக்னஸ் கார்ல்சன். ஸோ அவர் தான் வின்னரு. இல்லை ரன்னரப் வந்து நம்ம பிரக்யானந்தா. ஸோ தென் மேஜர் ஈவெண்ட்ஸ் லைக் ஃபிடே செஸ் ஒலிம்பியட் இருக்கு இல்லையா. ஸோ 2022 ஒலிம்பியட் வந்து இந்தியாவில் தான் நடந்துச்சு, மாமல்லபுரத்தில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா அது வந்து நம்ம இந்தியாவில் தான் நடக்கும். தென் ஃபிடேவோட Under-20 சாம்பியன்ஷிப் 2024 இருக்கிறவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுவுமே இந்தியாவில் தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. தென் ஃபிடே விமன் கிராண்ட் பிரிக்ஸ் 2025 அதுவுமே வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் அபவுட் செஸ். ஏன்னா செஸ்ஸு இப்போ ரொம்ப கொஞ்சம் ஹைப்பாக இருக்குது, நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி அதுலேருந்து வரலாம். ஏன்னா கிரிக்கெட்க்கு அடுத்து இப்போ கொஞ்சம் செஸ் வந்து ரொம்ப எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மேபி தே மைட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் தோஸ் திங்ஸ் டூ. அதனால தான் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி சொல்லியாச்சு. இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் வந்து வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 2050 எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வேணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இதை வந்து டுவர்ட்ஸ் ரெசிலியன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட். ஸோ அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி இதை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன், விச் ஹேட் 188 pages. ஸோ அதை வந்து கன்சாலிடேட் பண்ணி நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறதுக்கு இட் வில் டேக் டைம்ன்றதுனால அதனுடைய கன்சாலிடேட்டட் இப்போ தான் ஏஐ யூஸ் பண்ணி we can make the consolidated version of it இல்லையா. ஸோ அது இருக்குது. ஸோ அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் ஐ டெல், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி சில ரிப்போர்ட்ஸ் வந்து மொத்தமாக குளோபலி தே வில் கன்சிடர், அதில் வந்து இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் என்னென்னா இந்தியாவை பற்றி மட்டுமே இருக்குது. டுவர்ட்ஸ் ரெசிலியன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் சிட்டிஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி டைட்டிலோடையே வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன் கொலாபரேஷன் வித் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஸோ அவங்களோட சேர்ந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற போது இதில் உள்ள டேட்டாஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். யூ கேன் மேக் நோட் ஆஃப் த டேட்டாஸ் அண்ட் யூஸ் ஃபார் த டிஸ்கிரிப்டிவ் அண்ட் 1 marksலையும் கேட்குறதுக்கு 90% சான்ஸ் இருக்குது. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்கலாம். இந்த வருஷம் எந்த எக்ஸாம் நீங்கள் இபிஎஃப்ஓ, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி ஆர் பேங்க் எக்ஸாம் எது எழுதினாலும் கண்டிப்பாக அதுலேருந்து வரும். ஏன்னா இந்தியாவை பற்றி சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க்கோட ரிப்போர்ட்டுனாலே இட் becomes an important value. ஸோ இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2.4 trillion வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸுக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைன்றது தான் இது ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன, டுவர்ட்ஸ் ரெசிலியன்ட் அண்ட் ப்ராஸ்பரஸ் சிட்டிஸ் இன் இந்தியா. ஒரு 3-4 தடவை சொல்லிட்டேன், ஸோ தட் இட் வில் பி இன் யோர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து 2030 இந்தியன் சிட்டிஸ் வந்து 70% ஆஃப் த நியூ எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய ரிஸ்க்குமே இருக்குது. ஃப்ளட்டிங் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் காம்பேட் பண்ணுறதுக்கு கிரேட்டர் அட்டானமி வேணும் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ட் பிளானிங் வேணும். கிரேட்டர் அட்டானமி இந்த சென்ஸ் இப்போ ரூரல் பஞ்சாயத் ராஜ் அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து ஃபுல் அட்டானமி இல்லை அப்படின்றது வந்து ஆர்பிஐ ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபண்டிங்கே முதல்ல இல்லை, அந்த ஃபண்டிங் எல்லாமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டிபெண்ட் ஆகி இருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த அட்டானமி வேணும். ஏதோ ஒன்று நடந்துருச்சு அந்த கிராமத்தில் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு கிராமம் ஒரு ரீலில் ஃபேமஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் மேக் தேட் வில்லேஜஸை டூரிசம் ஹப்பாக மாற்றலாம். அதை விட்டுட்டு அந்த வில்லேஜே மொத்தமாக பிளாக் பண்ணிட்டு யாரும் இதுக்குள்ளே வராதிங்கன்னு சொல்கிறது வந்து அஃப்கோர்ஸ் எஸ், அந்த பீஸ்ஃபுல் திங்ஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஓகே தான். பட் வை நாட் மேக் இட் அஸ் அ டூரிசம் ஹப்? அங்கே இருக்க மக்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிளானிங் பண்ணணும். அதுக்கு முதல்ல அவங்கக்கிட்ட ஃபண்டிங் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கிரேட்டர் அட்டானமி வேணும், கிளைமேட் ரெசிலியன்ட் பிளானிங்கும் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது அர்பன் க்ரோத், மோஸ்ட்லி இதில் பேசினது எல்லாமே வந்து அர்பனாக தான் இருக்கும். ஸோ அர்பன் க்ரோத், அர்பன் பாப்புலேஷன் வந்து 951 மில்லியனாக 2050 ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 2030 70% ஆஃப் த ஆல் நியூ ஜாப்ஸ் வில் பி ஜென்ரேட்டட் இன் சிட்டிஸ் மட்டும்தான். ஸோ எவ்வளோ இப்போ 100% நியூ ஜாப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதில் 70% ஆஃப் த ஜாப்ஸ் வந்து அர்பன் ஏரியாவில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிட்டிஸில் தான் இருக்கும். அண்ட் அர்பனைசேஷன் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும். அதனால் வல்னரபிலிட்டி டு கிளைமேட் ஷாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் சிட்டிஸ் வில் ரெக்வயர்ட் 2.4 trillion
US dollars by 2050 to build the climate resilient infrastructure and services அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ளட்டிங்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் ஃப்ளட் ப்ரோன் ஏரியாஸ் வந்து அதிகமாக இருக்குது, கான்க்ரீட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது அர்பன் ஏரியாஸில். அப்படின்றபோது ப்ளூவியல் ஃப்ளட்டிங்லாம் வந்து ரெயின் வாட்டர் அப்சார்ப்ஷன் நடக்காததுனால இந்த ஒரு ஃப்ளட்டிங் வந்து அதிகமாகும் அப்படின்றதையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவே வந்து மெட்ரோ சிட்டிஸ் லைக் டெல்லி, மும்பை, சென்னை மாதிரியான சிட்டிஸ் ரொம்ப கொஞ்சம் அதிகமான ரெயின் வந்துட்டா ஃப்ளட் ஆகுது இல்லையா? ஸோ அதை தான் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆனுவல் லாஸ் வந்து இருக்குது டியூ டு த ஃப்ளட்டிங்னால. அந்த லாஸ் வந்து 2030 $5 billion வந்து இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளட்டுனால ஒரு லாஸ் நடக்குது, அந்த லாஸோட வேல்யூ மொத்தமும் எவ்வளோ இருக்கும் 2030 அப்படின்னா அது 5 billion இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிக்குவேட் அடாப்ஷன் மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும். மிட்டிகேஷன் இருக்கோ இல்லையோ அடாப்ஷன் மெத்தட்ஸும் இருக்கணும். மிட்டிகேஷன்னா என்ன? வருமுன் காப்போம். அடாப்ஷன்னா வந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், அதை அடாப்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு. பிகாஸ் இந்த மாதிரி இவ்வளோ ரூபாய்க்கு லாஸ் ஆகுதுன்ற போது அதை எப்படி அடாப்ட் பண்ணலான்றது தான். ஸோ கிளைமேட் ரிலேட்டடு நம்ம பேசும்போது மிட்டிகேஷனும் பண்ணணும், அடாப்ஷனும் பண்ணணும்னு தான் எப்போவுமே பேசுவாங்க. ஸோ அடாப்ட் பண்ணுங்கள். எப்படியும் ரெயின் அதிகமாக வந்தால் என்னெல்லாம் ஆகுன்றது தெரியும், வருஷம் நடக்கிறது தான் ரிப்பீட்டடாக. ஸோ அது எப்படி அடாப்ட் பண்ணலான்ற அடாப்ஷன் மெஷர்ஸ் ஆர் நாட் இம்ப்ளிமெண்டட். மெஷர்ஸ் நிறைய பேப்பர்ஸில் இருக்குது, இம்ப்ளிமெண்ட் நடக்கலை. அதனால் நீங்கள் இதே மாதிரி அடாப்ஷன் மெத்தட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 2070 இங்கே இருக்கு இல்லையா $5 billion 2030 லாஸஸ்னு, இந்த லாஸ் அமௌண்ட் வந்து $30 billion வந்து 2017 வந்து உயரும். expected to surge அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, which is 10 to 20% வந்து ரோட் ஃப்ளட்டிங்னாலேயே 50% ஆஃப் த சிட்டி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து டிஸ்டர்ப் அதனால லாஸஸ் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பயமுறுத்துறாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம. அட்லீஸ்ட் ஆஃப்டர் திஸ் சிட்டிஸ் ஹெட்ஸ் ஆர் த ஸ்டேட் ஹெட்ஸ் வில் டேக் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் இதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. பிகாஸ் அர்பன் சிட்டிஸில் நெருக்கமாக பில்டிங்ஸ் இருக்குது அண்ட் த பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் மோர். அப்போ ஹீட் வந்து அந்த ஹீட் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ க்ரோயிங் இன்டென்சிட்டி ஆஃப் த அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் இஸ் மோர் இன் இந்தியன் சிட்டிஸ் பிகாஸ் ஆஃப் த கான்க்ரீட் ஆர் ஆஸ்பெட்டாஸ் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தீஸ் வில் அப்சார்ப் த ஹீட். ஸோ டியூரிங் ஹீட் டே அப்போது ஹீட் அப்சார்ப் பண்ணிவிட்டு நைட் அப்போது இட் வில் ரிலீஸ் த ஹீட். ஸோ அது இன்னும் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் அதிகம். ஸோ நைட் டைம் டெம்பரேச்சர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு லீட் 3 lakh ஹீட் ரிலேட்டட் டெத்ஸ் வந்து நடக்கும் பை 2050 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் திஸ் சொல்யூஷன்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா அர்பன் க்ரீனிங் இருக்கணும், கூல் ரூஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதன் மூலயமா இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு இந்த 3 lakhலேருந்து 1.3 lakh டெத்ஸ் ஈச் இயர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிளைமேட் அடாப்ஷன் இன் அர்பன் பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் பற்றி பேசியிருப்பாங்க, விச் இஸ் வெரி காமன் இன் மெட்ரோ சிட்டிஸ். ஸோ அர்பனைஸ்ட் சிட்டிஸில் ரொம்ப காமனானது. 2023 டேட்டா தான் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. அதோட டேட்டா படி இந்தியா வாஸ் அ ஹோம் டு 42 out of 50 most polluted cities in the world. So for top 50 most polluted cities-னு நம்ம வேர்ல்டில் எடுத்தோன்னா அதில் 42 cities இந்தியாவில் மட்டுமே இருக்குது அப்படின்னா நாட் ஸோ குட். இது 2022 39 out of 50 இருந்துச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் நாட் ஸோ குட். ஸோ ப்ரைமரி கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் புவர் ஏர் குவாலிட்டி யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெஹிக்கல் எமிஷன் தான். அதனால தான் இப்போ ஈவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கோம். அதுக்கு தான் ஸ்கீம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தென் கன்ஸ்ட்ரக்ஷன் டஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் த அர்பன் சிட்டிஸ். ஸோ அந்த இது வந்து பார்த்துட்ருக்காங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் பயோமாஸ் பர்னிங், விச் இஸ் வெரி காமன் இன் இந்தியன் சிட்டிஸ். ஸோ இது மூணையும் வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. ஸோ இது மூணும் தான் அந்த புவர் ஏர் குவாலிட்டிக்கு மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ இது மூணையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் புவர் ஏர் குவாலிட்டினால ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அதிகமாகும். மில்லியன்ஸ் ஆஃப் அர்பன் ரெசிடென்ட்ஸோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் இந்த சென்ஸ் டஸ்ட் அலர்ஜி இல்லை டஸ்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வரும். ஸோ அதனால் அவங்க ஹெல்த் பாதிக்கப்படும். எஸ்பெஷலி சிட்டிஸ் லைக் டெல்லி, மும்பை, பெங்களூரு, சென்னை மாதிரியான சிட்டிஸில் த
ஏர் குவாலிட்டி இஸ் நாட் ஸோ குட். ஸோ அதனால் தென் என்னென்ன அர்பன் அட்டானமி இல்லாததுனால சேலஞ்சஸ் இருக்குது, கிளைமேட் ரெசிலியண்ட்டாக அவங்களால இருக்க முடியல அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த 74th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் 1992 அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை அந்த அர்பன் பிளானிங்க்கு அவங்கக்கிட்டே கொடுக்கலாம். ரெகுலேஷன் ஆஃப் லேண்டு, வாட்டர் சப்ளை, ஸ்லம் அப்கிரேடேஷன், இதெல்லாம் வந்து யூஎல்பிஸ் கேன் டேக். பட் மெனி ஸ்டேட்ஸ் ஹேவன்ட் ஃபுல்லி இம்ப்ளிமெண்டட் இட். ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும், ஸ்டேட்ஸோட கண்ட்ரோலில் இருக்கணும். தேட் பொலிட்டீஷியன்ஸ் ஷுட் ஹேவ் த அப்பர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் கண்ட்ரோல்லே வச்சுருக்காங்க. ஸோ இந்த 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன்னுமுமே ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படலை. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் அந்த அட்டானமி இருந்தால் மட்டும்தான் தே கேன் டேக் ஸ்டெப்ஸ். ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்மே வந்து ஹைலைட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசிஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு கிளைமேட் ரிஸ்க்கு வந்து நடக்குது, ஒரு ஃப்ளட்டே கூட நடக்குதுன்னா உடனடியாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை யூஎல்பிஸ் கிட்ட. ஸோ தே ஆஃபன் லேக் த நெசசரி ஃபண்ட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பாலிசிஸ். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுங்கள். அவங்களோட ரெவென்யூ ரைஸுக்கு என்ன வேணுமோ அதை பாருங்கள். தே ஆர் ஸ்ட்ரகிளிங். லைக் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கலெக்ட் பண்ணது வந்து 0.2% ஆஃப் அவர் ஜிடிபி தான் இருக்குது, விச் இஸ் வெரி லோ கம்பேர்ட் டு த OECD கண்ட்ரீஸ். வேர் த OECD கண்ட்ரீஸ் ஆர் ரொம்ப கம்மியான கண்ட்ரி. நம்ம பாப்புலேஷன் வைஸ் அதிகமாக இருக்கும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நல்லாவே கலெக்ட் பண்ணலாம். பட் திஸ் இஸ் நாட் இம்ப்ளிமெண்டட் ஆர் ஒழுங்காக கலெக்ட் பண்ணுறதில்ல. தேர் இஸ் அ லூப் ஹோல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்தியாவோட டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு யூஎல்பிஸ் அதை வந்து மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்காலலாம் வந்து 2.6% இருக்குது. ஸோ நம்ம இதில் தான் 0.2% ஆஃப் ஜிடிபின்னு இருக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் OECD கண்ட்ரீஸும் சொல்லிட்டாங்க. பட் அதர் கண்ட்ரீஸோடையும் கம்பேர் பண்ணுறாங்க. மெக்சிகோலலாம் வந்து 1.6%, ஃபிலிப்பைன்ஸ் ரொம்ப சின்ன கண்ட்ரி 2.5%, பிரேசில்னால் 5.1%. பிரேசில் நம்மளோட கிட்டத்தட்ட ஒரே மாதிரின்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி பார்த்தா அவங்கக்கிட்டே 5.1% ஆஃப் த ஜிடிபி வந்து யூஎல்பிஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. பட் நம்மளோடது எவ்வளோ 0.2%, which is way too low. ஸோ அர்பன் ப்ரொடக்டிவிட்டியும் அர்பனில் உள்ள குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இந்த லிமிட்டட் ஆஃப் ஃபண்ட்ஸ்னாலேயே ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஜிஎஸ்டி ரோல் அவுட் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த யூஎல்பிஸ்க்கான அட்டானமி இன்னும் வரல. அந்த ரெவென்யூ சோர்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் அட்டானமி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் கெப்பாசிட்டியுமே வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டிலாம் எப்படி இருக்குன்னே தெரில. பிகாஸ் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி நல்லா இருந்தால் ரோட்ஸு, வாட்டர் சப்ளை, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக டயத்துக்கு நடந்து முடிக்கும். ஸோ இந்தியாவில் அது இல்லைன்றது தெரியும் போது யூஎல்பிஸோட ஒர்க்ஸ் ஆர் நாட் ஸோ குட். டேட்டா டெஃபிஷியன்சியாக இருக்குது, அப் டு டேட் டேட்டா இல்லை, தே ஆர் நாட் மெயின்டைனிங் த அக்யூரேட் டேட்டா, சும்மா ரேண்டம் டேட்டா இருக்குது, இன்ஃபார்மல் டெசிஷன் மேக்கிங்லாம் எடுக்கிறாங்க, விச் இஸ் நாட் ஸோ குட் ஃபார் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஃப்யூச்சரில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இல்லாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ராக்மெண்டட் கவர்னன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஹேம்பர் பண்ணி இன்டகிரேட் பண்ணுங்கன்ற மாதிரியும் சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ரிலேட்டட் டு த ஃபினான்ஸ். ஸோ கிளைமேட் ரெசிலியன்ட் இன் இந்தியன் சிட்டிஸ்க்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இதுவரையும் சொன்னதெல்லாமே வந்து என்னென்ன தப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன ஸ்ட்ராட்டஜி கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்கிறதே வந்து சிட்டிஸ்க்கு மோர் அட்டானமி கொடுங்க. பெர்ஃபார்ம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னா அதோட ரிசோர்ஸஸை மொபிலைஸ் பண்ணுங்கள். கிளைமேட் ரெசிலியண்ட்டாகவும் அக்கௌண்டபிலிட்டியோடு இருக்கிறதுக்கு மேக் ஷுர் தே ஹாவ் மோர் அட்டானமி. ஸோ அந்த அட்டானமி தான் அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அந்த செகண்ட் பாயிண்ட் இஸ் டீசென்ட்ரலைஸ்டு கவர்னன்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ என்கிட்ட தான் இருக்கணும்னு நினைக்காம தேர் ஷுட் பி ஸ்ட்ரென்தனிங் த முனிசிபல் ரெவன்யூஸ் எல்லாம் பண்ணணும். கன்சிஸ்டன்ட் ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஸ் கமிஷன் வந்து உட்காந்துருக்காங்க. ஐ மீன் 16th ஃபினான்ஸ் கமிஷன் வரப்போது. அதிலெல்லாம் சொல்லுங்கள். 12th ஃபினான்ஸ் கமிஷன்லேயே வந்து ஜிஐஎஸ், ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் டிஜிட்டலைசேஷன் வந்து சொல்லியிருந்தாங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸுக்கு. ஸோ அதெல்லாம் ஏன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 12th ஃபினான்ஸ் கமிஷன்லேயே சொல்லியிருந்தாங்க. இப்போ வரப்போகிறதோ, இப்போ நடந்துட்டு இருக்குது 15th, 16th ஃபினான்ஸ் கமிஷனே வரப்போகுது. இன்னமும் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸ் எல்லாம் ஏன் லெவி பண்ண மாட்டேறீங்க முனிசிபாலிட்டிஸில்?
சொல்லலாம்ல 14th ஃபினான்ஸ் கமிஷன்லேயே ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்களே ஏன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் டு இது அர்பன் லோக்கல் பாடிஸோட ரெவென்யூ சோர்ஸஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க கொடுக்குற பாயிண்ட்ஸ். தென் அர்பன் பிளானிங் அண்ட் டிசைனிங் அதை பற்றி சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட் விச் இஸ் க்ரீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் பார்க்ஸ், வெட்லேண்ட்ஸ், ஓப்பன் ஸ்பேசஸ் இதெல்லாம் ஏன் க்ரியேட் பண்ணுறதில்ல? ஸோ தேட் அது நிறையா ரெயின் வாட்டரை அப்சார்ப் பண்ணும், அர்பன் ஹீட்டை கொஞ்சம் அது கம்மியாகும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ஏற்கனவே ஒரு ஸ்கீமில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு உங்களுக்கு தோணும், விச் இஸ் நத்திங் பட் அம்ருத் ஸ்கீம். ஸோ அம்ருத் ஸ்கீமோட மெயின் எய்மே இதுதான், அட்டல் மிஷன் ஃபார் ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்றது தான் அந்த ஸ்கீமோட ஃபுல் ஃபார்ம், அம்ருத்தோட ஃபுல் ஃபார்மே. அதில் சொல்லியிருக்கதே இதுதான், க்ரீன் ஸ்பேஸ் அண்ட் வாட்டர் ஃபோக்கஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணுன்றது. ஏன் அதெல்லாம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல? ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஃப்ளட் பிளைன் ஏரியாஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். பிகாஸ் அதுக்கு வந்து அஃபீஷியல்ஸ் ஹாவ் டு ஹேவ் தட் டேட்டா. இந்த இடம் வந்து ஃப்ளட்டு வந்தால் இந்த இடம் அடி வாங்கும்னு தெரிகிற ஒரு பிளானிங்கோடு இருக்கணும். அதுக்கு டிஜிட்டல் பிளானிங் வேணும். பிகாஸ் த அத்தாரிட்டிஸ் கான் கோ டைரக்ட்லி அண்ட் see certain திங்ஸ். ஆக்சுவலாக பண்ண மாட்டாங்கன்ற போது ஏன் எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றலை? ஸோ அது இப்போ மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ வி கான் கம்ப்ளைண்ட் ஆன் தேட். டு ஸ்வமித்வா வந்து அர்பனுக்கும் கொண்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா? ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் தேட் டு சேஞ்ச். அதுக்கப்புறம் கிளைமேட் ஸ்மார்ட் சிட்டிஸ் அசஸ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வாங்க. ஸ்மார்ட் சிட்டி மிஷன் எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஃபார் எஃபெக்டிவ் பிளானிங்காக. ரீசைக்ளிங், ரீயூசிங் ஆஃப் வாட்டர் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு எஸ்பெஷலி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ரிஸ்க் எவாலுவேஷன் அண்ட் அடாப்ஷன் மெஷர். ஸோ கிளைமேட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அண்ட் அடாப்ஷன் மெஷர்ஸ் லைக் இதெல்லாம் பண்ணுங்கள் சிட்டிஸில். இதுக்கு எக்ஸாம்பிளாக அகமதாபாத்தோட ஹீட் ஆக்ஷன் பிளான் மாடல்னு ஒன்று பண்ணி அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லோடு வந்திருக்கு. அதை ஏன் சிட்டி டெவலப்மெண்ட் பிளான்ஸ்க்கு மற்ற சிட்டிஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகமதாபாத் ஹீட் ஆக்ஷன் பிளான் மாடல், இந்த மாடல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தட் எங்கேயாவது கேட்கலாம். ஸோ ஏர்லி வார்னிங் சிஸ்டம் இருக்கும், அதில் ரியல் டைம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜியோஸ்பேஷியல் டேட்டா யூஸ் பண்ணி ஏன் பண்ணக்கூடாது? எவ்வளவோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் வந்துருச்சு, இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ட் த சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் ரெசிலியன்ட் பில்டிங்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். லைக் அண்டர் த நேஷ்னல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் ஹேபிடட் SNMSH. இதில் இந்த ஸ்கீமோட முக்கியமான இதுவே என்னென்னா கிளைமேட் சேஞ்சுக்கான மிட்டிகேஷன் அண்ட் அடாப்ஷன் ரெண்டையுமே பயன்படுத்துகிற மாதிரி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இந்தியன் சிட்டிஸில் உள்ள பில்டிங்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறது தான். லைக் சஸ்டைனபிள் பில்டிங்காக இருக்கணும், அதில் உள்ள வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து எஃபெக்டிவாக பண்ணணும், இதெல்லாம் லோ கார்பன் அர்பன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் வந்து இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது. இப்போது டெல்லின்ற ஒரே ஒரு ஏரியா பார்த்திங்கன்னா யூ வில் நாட் see any பெட்ரோல் ஆர் டீசல் வெஹிக்கிள்ஸ். அதில் ஸ்கிராப்பிங் பாலிசி இருக்குது, நிறைய சிஎன்ஜி ஆட்டோ இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கே டெல்லி இஸ் அ கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அங்கே வந்து ஏர் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குன்றதுக்காக இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறவங்க ஏன் ஹோல் இந்தியாவுக்கும் எடுக்கக்கூடாது? அஃப்கோர்ஸ் இட் டேக்ஸ் டைம். ஆஸ் வி ஆர் அ டெவலப்பிங் கண்ட்ரி, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும். வி ஆர் மேக்கிங் இட். அதை தான் வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. கூலிங் ஆக்ஷன் பிளான் எடுங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலயமா 8-fold ரைஸ் ஆகும் கூலிங் டிமாண்ட் 2037 அப்படின்ற மாதிரி ப்ராஜெக்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எமிஷன் கட் பண்ணுங்கள், கம்ஃபர்ட் இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இன்டோர் ஏர் குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே தேவை ஃபண்டு. அதுக்கு ட்ரிபிள் மாடல் யூஸ் பண்ணுங்கள். லெட் த ப்ரைவேட் பிளேயர்ஸ் இன் யுவர் கண்ட்ரி பி பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளைமேட் அடாப்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்களையும் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுங்கள். பிகாஸ் தே நோ இந்தியாவில் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஆர் மோர், they are richer, so they can invest. So அதையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. These are all the important points in this particular what to say report. ஸோ ரொம்ப நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க. These are all the important points. Make note of it. And the datas are important. எங்கே கேட்டாலும் you can use, and you can use it for your descriptive writing too. நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் பாசிட்டிவ் க்ரோத் எந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் உள்ள வாட் டு சே ஒரு பர்டிகுலர் செக்டாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் ஜூனோட டேட்டா படி. ஸோ ஜூனோடது ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் பார்க்கும்போது 8 கோர் செக்டார்ஸில் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன் ஜூனில். மொத்தம் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஐஐபி ப்ரொடக்ஷனில் ஓட க்ரோத்தே வந்து 1.5% தான். பட் இந்த செக்டாரோட க்ரோத் இஸ் சம் வாட் எக்ஸப்ஷனல். ஸோ அது எது அப்படின்னா ஸ்டீலோட தான். ஸோ ரெக்கார்டட் த ஹையஸ்ட் பாசிட்டிவ் க்ரோத். ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் தேர் ஆர் சர்டன் பீப்புள் ஹூ சேஸ்
பேசிக்கையும் நடத்துங்க. ஐ திங்க் இப்போது இந்த எக்ஸாம் சைக்கிளுக்கு இப்போ தான் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் வை தேர் ஆஸ்கிங் ஃபார் பேசிக்ஸ் டூ. ஸோ தட் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் திங் டு டூ. ஸோ அதையும் வந்து இனிமேல் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் ரிப்பீட்டடாக. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது என்னென்னா, இது நம்ம சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்றது என்ன சொல்லுவோம், நம்ம டேரெக்டாக ஒரு ஷாப்புக்கு போயிட்டு, சிபிஐன்றது என்னென்னா டேரெக்டாக ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு குட்ஸோ சர்வீசஸோ வாங்குகிறோம் அப்படின்னா அதில் ஒரு ப்ரைஸ் ரைஸ் இருக்குது ஆர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது வந்து டேரெக்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா. ஸோ அதனால் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ ஒரு கன்சியூமர் கடைக்கு போய் டைரெக்டாக வாங்கும்போது ப்ரைஸ் ரைஸோ ப்ரைஸ் கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அது அவனை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். அதை கால்குலேட் பண்ணுறது தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ WPI அப்படின்றது என்னென்னா, இந்த ஸ்டோர் இருக்குல்ல, இந்த ஸ்டோர் ஹோல்சேல் ஷாப் ஒரு இடத்துல போய் வாங்குவாங்களா, அப்போ ப்ரைஸ் ரைஸோ ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதோ அது அவனை அஃபெக்ட் பண்ணுச்சு, இந்த ஓனரை, இந்த ஸ்மால் கிரானா ஷாப் ஓனரை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தேட் வில் பி ரெக்கார்டட் இன் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ இது வந்து வேர் ஹவுஸ் ஆர் ஹோல்சேலாக வாங்குறாங்க. ஸோ இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலேருந்து வாங்குவாங்க இல்லையா ஹோல்சேலுக்கு. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துலேருந்தே ப்ரைஸ் ரைஸ் அண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறத வந்து உணர்ந்தாங்க அப்படின்னா தேட் கம்ஸ் அண்டர் IIP அண்ட் திஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்போவே ப்ரொடக்ஷன் ஆகி ஹோல்சேலுக்கு வரும்போது தேர் வாஸ் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த ப்ரைஸை வந்து இட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் IIP. ஏன் ஒரு ஸ்டெப்லேயும் இந்த ப்ரைஸ் ரைஸ் ஆர் ப்ரைஸ் கம்மியாகிறதெல்லாம் செக் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் அந்த ஒரு சேஞ்ச் இன் ப்ரைஸ் இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுறதன் மூலயமா யூ கேன் ஃபைண்ட் எங்கே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அது தெரியும். அதுக்கப்புறம் PMIன்னு ஒன்று இருக்குது, பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸில் உள்ள மேனேஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் வாங்குவாங்க இல்லையா, ஸோ அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸில் அந்த அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துலையே வந்து தேர் வில் பி அ சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஸோ தேட் கம்ஸ் அண்டர் PMI. ஸோ அது வந்து அங்கேயே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் த 4 ஸ்டேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் சேஞ்சஸை வந்து நம்மளால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது இப்போது IIPன்றது வந்து மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இண்டெக்ஸ். ஸோ இதோட பேஸ் இயர்னு ஒன்று இருக்கும் 2011-12. ஸோ இதை தான் 2022-23ன்னு 2026 மாற்ற போகிறாங்க. ப்ராபப்ளி பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு கமிட்டி வச்சுருந்தாங்க. அந்த கமிட்டியோட ஹெட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க. ரிப்போர்ட்ஸ் வில் பி சப்மிட்டட் வித்தின் செப்டம்பர் ஐ திங்க். ஸோ அதில் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதனுடைய டேட்டாஸ் வேர் நாட் அவுட் பிகாஸ் அது கான்ஃபிடென்ஷியலாக இன்னும் இருக்குது. பட் நியூஸ் பேப்பர்ஸில் ஒப்பீனியன்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ 2026 வரும்போது தான் நம்மளுக்கு 2022-23 தெரியும். பட் ஸோ ஃபார் இட் இஸ் அஃபிஷியல், எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணுறது யார், ஸோ இந்த இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறது யார் அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் which is under the Ministry of Statistics and Programming Implementation, MOSP மினிஸ்ட்ரி கீழே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க மந்த் ஆன் மந்த். இதில் 3 ப்ராட் செக்டார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார், செகண்ட் வந்து மைனிங் செக்டார், தேர்ட் வந்து எலக்ட்ரிக் செக்டார். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரோட வெயிட்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 77.6%, மைனிங்கோட வெயிட்டேஜ் வந்து 14.4%. ஈஸியாக இருக்கும் நம்பர்ஸ், ஏன்னா 77.6, 16, 14.4 அப்படின்றது. எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு 8% தான். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி, க்ரூட் ஆயில், கோல், சிமெண்ட், ஸ்டீல், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், இந்த 8 மட்டும் இந்த 3 டைப் ஆஃப் இது ப்ராட் செக்டார்ஸ்லேருந்து பிரித்து இதையும் ஒரு கோர் இண்டஸ்ட்ரி ஒரு செக்டாரையும் பிரிச்சுட்டு அதை வந்து 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸுக்கு பேர் இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ், ICIன்னு சொல்லுவாங்க. என்னென்ன, எலக்ட்ரிசிட்டி, க்ரூட் ஆயில், கோல், சிமெண்ட், ஸ்டீல், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், நேச்சுரல் கேஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இந்த 8ஐயும் வந்து தனித்தனியாக ஒரு செக்டாரையும் ஏன் பிரிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் அதிகமான வெயிட்டேஜ் உள்ளது. இதில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தேட் வில் அஃபெக்ட் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதில் ஒர்க் பண்ணுற பீப்புள் தான் அதிகம் இந்தியாவை பொறுத்தளவு. பிகாஸ் we do have more of infrastructure projects in India. ஸோ அது அஃபெக்ட் ஆகுன்றதுனால அது கொஞ்சம் தனியாக பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து கோர் இண்டஸ்ட்ரியல் செக்டார்
செக்டார்ஸ்னு சொல்கிறதுனால 8 கோர் இண்டஸ்ட்ரீஸையும் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸும் ஐஐபி இருக்கு இல்லையா, இந்த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் உள்ள இந்த 3 ப்ராட் செக்டார்ஸில் 40% ஆஃப் த வெயிட்டேஜ் வந்து இந்த 8 கோர் செக்டார்ஸ்க்கு மட்டுமே இருக்குது அப்படின்றதுனால இட் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் பேஸ்கெட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு 6 சப் கேட்டகரிஸ் இருக்குது. அதில் வந்து ப்ரைமரி குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குட்ஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், கன்சியூமர் நான் டியூரபிள்ஸ்னு 6 செக்டாராக பிரிப்பாங்க, 6 சப் கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஸோ ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் டேட்டாவை வேரியஸ் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்டேருந்து லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கிட்டேருந்து, ஆர்பிஐ கிட்டேருந்து, ப்ரைவேட் ஃபர்ம்ஸ்டேருந்து வாங்கி தான் தே வில் அனலைஸ். So the data is used to compile the gross value added அது பார்க்கலாம், ஆஃப் த மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸோட பார்க்கலாம், gross domestic product GDP வந்து பார்க்கலாம். குவார்ட்டர்லி பேசிஸில் we can find using this data. ஸோ ஐஐபியோட பேஸ் இயர் என்ன தான் இப்போ 2011-12 இருந்தாலும் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1950s தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போலேருந்தே இந்த சென்ட்ரல் இந்த சிஎஸ்ஓஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 1950ஸ்லேருந்து 1951 தான் சிஎஸ்ஓ வில் பி ரிலீஸிங் அப்படின்ற ஒரு டேட்டாவுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து 1937 வாஸ் த பேஸ் இயர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறாங்க பேஸ் இயரை. 46, 51, 56, 60, 70, 80, 81, அதுக்கப்புறம் 1993, 94, அதுக்கப்புறம் 2004, 2005, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணது தான் 2011-12, இப்போ 2022-23 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்போவுமே இந்த பேஸ் இயரில் என்ன இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னா தேர் ஷுடன்ட் பி எனி ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருக்கக்கூடாது, எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, மேஜர் ஈவெண்ட்ஸ் ரொம்ப சேஞ்ச் பண்ணுற ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்து தான் வந்து பேஸ் இயர் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது 2022-23 இஸ் அ நான் கோவிட் இயர். 21லேயே முடிஞ்சிச்சு. ஸோ நான் கோவிட் இயர் அண்ட் த க்ரோத் வாஸ் ஆல்சோ நல்ல டீசென்ட் க்ரோத் இருந்துச்சு. ஆக்சுவலி 9 something இருந்துச்சு ஜிடிபி க்ரோத். ஸோ அதனால அந்த இயரை பேஸ் இயராக எடுக்கலான்ற ஒரு கன்சிடரேஷன் இருக்குது. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் கோல், க்ரூட் ஆயில்னு சொன்னேன்னா அதில் வந்து அதுலேயுமே ஒரு வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதில் பார்க்கும்போது கோல் வந்து 10%, க்ரூட் ஆயில் வந்து 8.98%, நேச்சுரல் கேஸ் வந்து 6.88%, ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்க்கு தான் இருக்கிறதுலே அதிகமான வெயிட்டேஜ் பிகாஸ் 28.04%, ஃபர்டிலைசருக்கு வந்து 2.63%, ஸ்டீலுக்கு வந்து 17.92%, அண்ட் சிமெண்ட்டுக்கு வந்து 5.37%, அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து 20.18%. ஸோ prior to the 2004, 2008, 2005 முன்னாடி வந்து 6 கோர் பேஸ்கெட் தான், 6 கோர் இண்டஸ்ட்ரீஸ் தான் இருந்துச்சு. கோலு, சிமெண்ட்டு, ஃபினிஷ்டு ஸ்டீல்னு சொல்லிட்டு இது, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சு, நேச்சுரல் கேஸ், இது மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ஆட் பண்ணாங்கன்னா ஃபர்டிலைசர் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ரெண்டையுமே வந்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணது தான். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் பேஸ்கெட்டில் 2004, 2005 சீரீஸ்லேருந்து ஃபர்டிலைசர் அண்ட் நேச்சுரல் கேஸ் வேறு ஆடட். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோல், சிமெண்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு தான். ஸோ எக்ஸ்ட்ரா 2 என்னது ஃபர்டிலைசர் அண்ட் நேச்சுரல் கேஸ் வேர் ஆடட்னு 2004-05 சீரீஸ்லேருந்து தான் ஆட் பண்ணாங்க. ஸோ அதனுடைய ஐசிஐ சீரீஸ்கோட பேஸ் வேல்யூமே வந்து 11-12 அப்படின்னு சொல்லிட்டு 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்க்குமே அப்போ தான் மாற்றினாங்க. ஸோ கோல்னு பார்க்கும்போது கோல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குமான்னு கேட்டால் ஆப்வியஸாக இருக்கும், எக்ஸப்ட் த சோக்கிங் கோல். சோக்கிங் கோல் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த நம்ம இந்தியாவில் அது இல்லவும் இல்லை நிறையா. ஸோ அதனால் கோல் ப்ராடக்ட்ஸில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும் எக்ஸப்ட் த சோக்கிங் கோல். அதுக்கப்புறம் க்ரூட் ஆயிலில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும், நேச்சுரல் கேஸில் எல்லாமே இன்க்ளூட் ஆகும், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ்லையுமே எல்லாமே இன்க்ளூட் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் க்ரூட் த்ரூபுட். ஃபர்டிலைசரில் யூரியா, அமோனியா சல்ஃபேட், கால்சியம் அமோனியம் நைட்ரேட், கால்சியம் குளோரைட், டிஏபின்னு சொல்லுவோம்ல, டை அமோனியம் ஃபாஸ்ஃபைட், அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் கிரேட் ஃபர்டிலைசர் அண்ட் சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்ஃபேட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸ்டீலோட ப்ரொடக்ஷன் அலாய் அண்ட் நான் அலாய் ஸ்டீல் இது மட்டும்தான் வந்து இதில்
ஆட் ஆகும், மற்ற ஸ்டீல் வில் நாட் பி ஆடட். சிமெண்ட்லேயுமே வந்து லார்ஜ் பிளான்ஸ் அண்ட் மினி பிளான்ஸோட ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆகும். எலக்ட்ரிசிட்டிலையுமே ஆக்சுவல் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் ஃப்ரம் த தேர்மல், நியூக்ளியர், ஹைட்ரோ, அதுக்கப்புறம் பூட்டான்லேருந்து இம்போர்ட் பண்ணது இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ பூட்டான்லேருந்து இம்போர்ட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் இன்க்ளூட் ஆகுமா, கம்பைலேஷன் ஆஃப் இண்டெக்ஸில் அதனுடைய வெயிட்டேஜ் இன்க்ளூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எஸ்ன்னு தான் சொல்லணும், பிகாஸ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஐஐபிஸும் ஐசிஐசிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மந்த்லி பேசிஸில் ரிலீஸ் ஆகும் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். சிஎஸ்ஓ வந்து இப்போ நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸாக மாற்றிட்டாங்க. ஸோ என்எஸ்ஓ அண்டர் த மாஸ்பி மினிஸ்ட்ரி வில் பி ரிலீஸிங் 6 weeks ஆஃப்டர் த ரெஃபரன்ஸ் மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐசிஐ வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர் OEA அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இண்டெக்ஸ் ஆஃப் 8 கோர் வந்து. ஸோ விச் இஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் ப்ரொடக்ஷன், DIPP, விச் இஸ் அண்டர் த காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி தான் வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோடது. ஸோ திஸ் இஸ் த 8 கோர் இண்டஸ்ட்ரீஸில் 40%ன்னு சொன்னேன்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா 40.27% வந்து 8 கோர் இண்டஸ்ட்ரீஸோட வெயிட்டேஜ் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேசிக்ஸ் அபவுட் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு மேலே இனிமேல் எப்போ நான் வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பற்றின டேட்டா கொடுத்தேன் இனிமேல் இந்த எக்ஸாம் சைக்கிள் அப்படின்னா இந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்துருங்க. இந்த கட்டிங்கை எஸ்பெஷலி பார்த்துட்டிங்கன்னா யூ வில் பி கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் டேட்டா மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டால் போதும். இவ்வளோ சொன்னேன், எவ்வளோ ஜூன் மந்தோட டேட்டா மறந்துட்டேன். ஸோ 1.5% வந்து டோட்டல் க்ரோத் இருந்திருக்கு. வெயிட் இதெல்லாம் வேண்டாம். 1.5% வந்து டோட்டல் க்ரோத் இருந்திருக்கு. இட் இஸ் அ ப்ரொவிஷனல் டேட்டா. நம்ம எப்போவுமே ஜூன் மந்தோடது ஆர் அந்த முந்திர மந்தோடது ப்ரொவிஷனல் டேட்டா தான் வரும். ஃபைனல் டேட்டா அதுக்கு அடுத்த மாதம் தான் வரும். ஸோ மே மந்தோட கம்பேர் பண்ணும்போது ஐஐபி க்ரோத் வந்து 1.5% இருக்குது. ஸோ மே மந்தில் 1.2% தான் இருந்திருக்கு. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது ஜூன் மந்த் க்ரோத் வர் ஹை. 3 செக்டார்ஸோட க்ரோத் ரேட் வந்து நல்லா இருந்திருக்கு. எஸ்பெஷலி மைனிங், மேனுஃபேக்சர், எலக்ட்ரிசிட்டி இதோட ப்ராட் செக்டார் 3 பார்த்துருக்கோமா. இந்த 3 செக்டார்லையுமே க்ரோத் ரேட்ஸ் ஆர் ஓரளவுக்கு குட். எஸ்பெஷலி எலக்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் 3.9% வந்து க்ரோத் இருந்திருக்கு. மைனிங்லலாம் -8.7%, எலக்ட்ரிசிட்டியில் -2.6%, விச் இஸ் நாட் ஸோ குட். அண்ட் குவிக் எஸ்டிமேட்ஸ்ன்னு பார்க்கும்போது 153.3 அகேன்ஸ்ட் 151ன்னு வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களோட மொத்த டேட்டா வந்து கேல்குலேட் பண்ணி ஒரு வேல்யூஸ் கொடுத்து அது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது 150க்கு மேலே போச்சு அப்படின்னா விச் இஸ் அ குட் க்ரோத், எக்ஸ்பேன்ஷனில் இருக்குது. 150 கீழே போச்சுன்னா கான்ட்ராக்ஷனில் இருக்குன்ற மாதிரியான டேட்டாஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்ஸ்பேன்ஷனில் தான் இருக்கும், பட் பார்டர் லைனில் இருக்கும். 153 இஸ் நாட் ஸோ குட். ஸோ அதனால் வித்தின் த மேனுஃபேக்சரிங் செக்டார் 15 இண்டஸ்ட்ரீஸ், மொத்தம் 23 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அதில் 15 இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ என்ஐசிஸ் 2 digit லெவலில் அந்த பாசிட்டிவ் க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் மந்தில் பாசிட்டிவ் கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபார் த மந்த் ஆஃப் த ஜூன் எது அப்படின்னா பேசிக் மெட்டல்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டாரில் கோக் அண்ட் ரிஃபைனரி பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. தென் ஃபேப்ரிகேட்டட் மெட்டல் ப்ராடக்ட்ஸ் எக்ஸப்ட் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டிசஸ் ஸ்டாண்டர்ட் படி 151 ஃபார் ப்ரைமரி குட்ஸ். ஏன்னா அந்த கிளாஸிஃபிகேஷன் சொன்னேன் இல்லையா, எங்கே இருக்குது ப்ரைமரி, ஐ திங்க் இது இங்கே இல்லை. ப்ரைமரி குட்ஸ், what to say, primary goods, capital goods, intermediate goods, infrastructure or construction goods, இது எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நாட் ஸோ இம்பார்ட்டண்ட். மந்த்லி இண்டெக்ஸஸ் அண்ட் க்ரோத் ரேட் வந்து ஃபார் த லாஸ்ட் 13 months எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்ததையும் ஒரு தடவை பார்த்துருங்க. அப்போ பார்க்கும்போது த க்ரோத் இஸ் நாட் ஸோ குட். இதுக்கு முன்னாடி நிறையா பீக்ஸ் இருந்திருக்கு, இது ஓரளவுக்கு லோ தான். பட் ஆகஸ்ட் 2024 வந்து லோ அளவுக்கு இல்லை, பிகாஸ் ஆஃப் த எலெக்ஷன் அப்போ ரொம்ப லோவாச்சு. ஸோ அந்தளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு டீசென்ட் இடத்துல தான் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லிக்கலாம். ஸோ that's it with this 13, yeah, that's it. நெக்ஸ்ட் வந்து எந்த இந்தியன் டிஜிட்டல் கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ் வந்து WSI
IS சாம்பியன்ஸ் அவார்ட் 2025 வந்து வின் பண்ணாங்க அண்டர் த கேட்டகரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி. ஸோ இதில் உள்ள அந்த கேட்டகரி இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா 2024 இந்த WSI அவார்ட் வந்து C.DOT அப்படின்ற சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் டெலிமேட்டிக்ஸ் வந்து வாங்கினாங்க. இட் இஸ் அ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. யுனைடெட் நேஷன்ஸோட WIS இதே அவார்ட் தான். பட் இதுலேயே வந்து மொபைல் எனேபிள்டு டிசாஸ்டர் ரெசிலியன்ட் த்ரூ செல் ப்ராட்காஸ்ட் எமர்ஜென்சி அலர்ட் கேட்டகரியில் வின் பண்ணாங்க. அதுவே இந்த வருஷம் வந்து கல்ச்சுரல் அண்ட் லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டி கேட்டகரியில் மேரி பஞ்சாயத் ராஜ் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் திஸ் இஸ் சம்திங் இம்பார்ட்டண்ட். சரி, இந்த ஆப் என்னது அப்படின்னா கவர்னன்ஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்ட பஞ்சாயத்து லெவலில் உள்ள ஆப். ஸோ பஞ்சாயத் ராஜில் உள்ள ரூரல் சிட்டிசன்ஸை எம்பவர் பண்ணுறதுக்கு, பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் PRIs இன்ஸ்டிடியூஷன்ஸை எம்பவர் பண்ணுறதுக்காக பஞ்சாயத்து லெவல் டேட்டா ஆக்சசபிள், இன்ட்ராக்டிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணுன்றதுக்காக கவர்னன்ஸ் பிளாட்ஃபார்ம் மேரி பஞ்சாயத்துன்ற ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. இதை வந்து பஞ்சாயத் ராஜ் மினிஸ்ட்ரி, நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இவங்க 2 பேரும் லான்ச் பண்ணாங்க. திஸ் நேஷ்னல் இன்ஃபர்மேஷன் சென்டர் இஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IT. ஸோ இவங்க எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த மேரி பஞ்சாயத்தோட அப்ஜெக்டிவ் என்னென்னா டிஜிட்டல் இன்க்ளூஷன் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு கொண்டு போகணும், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இன் கிராம் பஞ்சாயத்து ஆப்ரேஷன்ஸில் இருக்கணும், பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஸோ ரூரல் பீப்புளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் சிட்டிசன் என்கேஜ்மெண்ட்டில். நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டிவைடெல்லாம் வந்து கம்மி பண்ணி கிராஸ் ரூட் லெவலில் தே ஹாவ் டு கிவ் சர்டன் ட்ரைனிங்ஸ் டு த ரூரல் பீப்புள். ஸோ அதனால தான் இந்த மேரி பஞ்சாயத்து ஆப்புக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். ஜீரோ ஃபேர் பஸ் டிக்கெட்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷும் கொடுக்க போகிறாங்க. எப்போலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஃப்ரம் August 15. ஸோ ஜீரோ ஃபேர் பஸ் டிக்கெட்ஸ் வந்து இப்போதைக்கு 6 இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஆந்திர பிரதேஷும் 7th ஸ்டேட்டாக ஆட் ஆகுது. ஸோ இது வந்து கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இல்லை, சோஃபார் இதை வச்சு சொல்கிறேன். இதில் பீகாரும் இனிமேல் அடங்கினாலும் அடங்கும், இன்னும் அவங்க சொல்லலை. ஸோ டெல்லி ஃபஸ்ட்டு, பஞ்சாப் அண்ட் செகண்டு, 3rd தமிழ்நாடு, 4th வந்து கர்நாடகா, 5th வந்து தெலங்கானா, 6th வந்து கேரளா, 7th வந்து இப்போது ஆந்திர பிரதேஷ். ஸோ இதில் கர்நாடகாலாம் வந்து சக்தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ ஃப்ரீ பஸ் ஃபேர் ஃபார் மென், விமென் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சில ஸ்டேட்ஸ்லலாம் இருக்குது. ஸோ தட் இஸ் வித் திஸ் நியூஸ். இப்போது OTR ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஒன் டைம் ரெகுலேஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒன் டைம் ரெகுலேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு இல்லீகல் என்க்ரோச்மெண்ட், இல்லீகல் பில்டிங் ஒன்று வந்து இருக்குதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இல்லீகல் இந்த சென்ஸ் இல்லீகலாக இல்லை, 2 ஸ்டோரி ஹவுஸ் வந்து ஒரு அப்படின்ற ஒருத்தர் வந்து கட்டியிருக்காரு. அவர் கட்டும்போது டவுன் பிளானிங் வந்து வாங்கலை, அர்பன் மினிஸ்ட்ரிஸ் ஆர் அர்பன் அத்தாரிட்டிஸ்லேருந்து ப்ராப்பர் பில்டிங் அப்ரூவல் வந்து வாங்கலை அப்படின்றபோது ஒரு 2015-16 அவர் கட்டியிருப்பாருன்னு வச்சுப்போம். இப்போ இவர் என்ன பண்ணலாம், இவர் கட்டியிருக்க பில்டிங் வந்து இல்லீகல்னு அர்த்தம், பிகாஸ் அப்ரூவல் வாங்கலை. அண்ட் இதை வந்து ஈஸியாக அவரால் செல் பண்ண முடியாது. அண்ட் ஃப்யூச்சரில் இதுக்கு மேலே பெனால்ட்டியோ இல்லை டெமாலிஷனோ பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அவர் கட்டியிருக்க வீடை வந்து இல்லீகல்னு இருக்கிறத லீகலாக மாற்றணும். இப்போ இந்த லீகலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த ஸ்கீம். ஸோ ஒன் டைம் ரெகுலரைசேஷன் ஸ்கீம். இதை வந்து அன்ஆத்தரைஸ்டு பில்டிங் வந்து 1987 2025 ஜூலை வரையும் கட்டியிருந்தாங்க அப்படின்னா தே கேன் ஸ்டார்ட் அப்ளையிங். இது வந்து இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்குது. 1 இயர் தான் இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 1 இயர்க்குள்ளே யாரெல்லாம் இந்த மாதிரி இல்லீகல் பில்டிங்ஸ் இருக்கோ அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணணும். இங்கே வந்து என்னெல்லாம் அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட் என்ன அப்படின்னா, ஓனர்ஸ் டாக்குமெண்ட்டு, எக்ஸிஸ்டிங் பில்டிங் பிளானு, 3rd வந்து செக்லிஸ்ட் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, இனஃப் ரோடு ஆக்சஸ் இருக்கணும், ஃபயர் சேஃப்டி எக்ஸிட் இருக்கணும், ஸ்டேர் கேஸோ எக்ஸிட்டோ ஏதோ ஒன்று இருக்கணும், பார்க்கு ஸ்பேஸ் இருக்கணும், சோலார் வாட்டர் ஹீட்டிங், அது ஒருவேளை வாட்டர் ஹீட்டிங்னா சோலார் வாட்டர் ஹீட்டிங் வந்து அவங்க வச்சுருக்கணும். இதெல்லாம் தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தே கேன் அப்ளை. ஸோ அப்ளை பண்ணுறதுக்குமே தேர் இஸ் அ ப்ரொசீஜர். அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் இருக்குது இதில். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி பார்க்கும்போது லெட் மீ கிவ் யூ த அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
பிஎஸ் அப்படின்னு இந்த இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து போய் அப்ளை பண்ணணும். டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்ஐசி மூலயமா டெவலப் பண்ணது. ஸோ இதில் தான் சப்மிஷன், ஸ்க்ரூட்டினி, அப்ரூவல் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த போர்ட்டலில் போயிட்டு 1 year ஆஃப் த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே சப்மிட் பண்ணணும். ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் லைக் பில்டிங் பிளான், சர்டிஃபிகேஷன், பெர்மிட்ஸ், செக்லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும். அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுவாங்க. சர்வீசஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் வேஸ்ட், சீவேஜ் இதெல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணாமல் அது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து தே ஓன்ட் அப்ளை பண்ணிட்டாலே டெமாலிஷன் நடக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து அவங்க எப்படி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 5000 ரூபா வந்து ரெசிடென்ஸ்க்கு கொடுப்பாங்க. 5000 ரூபா வந்து ரெசிடென்ஸ் கட்டணும். ஒருவேளை அதர் பீப்புளாக இருந்தால் 1000 ரூபா வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ரீஃபண்டபிள். ஸோ அப்ளிகேஷன் இஸ் நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் மணி. செகண்ட் வந்து ஸ்க்ரூட்டினி சார்ஜ். அதாவது ஒரு அஃபிஷியல் வந்து செக் பண்ணுவாங்க. அந்த பில்டிங்கையோ இல்லை எது இருக்கோ அதை செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து 20 மீட்டர் ஸ்கொயர் ப்ளஸ் பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபா. இது வந்து ரெசிடென்ஸ்க்கு. அதர்ஸாக இருந்தால் 50 ஆகும். இது அப்படியே 50 மீட்டர் ஸ்கொயர் ஆகும். ஸோ இந்த இது வந்து ஸ்க்ரூட்டினி சார்ஜ். அடுத்து ரெகுலரைசேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரெசிடெண்ட்டாக இருந்தால் 500 பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு வாங்குவாங்க. அந்த பில்டிங் வந்து இது ரெசிடென்ஷியல் பில்டிங், ஹவுஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு 500. ஒருவேளை மிக்சடு யூஸ் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எய்டட் ஸ்கூல்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஸ்கூல்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 750 சார்ஜ் பண்ணுவாங்க ஃபார் பெர் மீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் 1000 rupees இஸ் ஃபார் மல்டி ஸ்டோரி ஸ்ட்ரக்சர். இதில் வந்து எலிஜிபிலிட்டியும் இருக்குது. யாரெல்லாம் இந்த ஸ்கீம் படி இல்லீகல் பில்டிங்கை லீகலாக மாற்றலாம், இந்த இருக்குது இல்லீகல் பில்டிங்கை லீகலாக மாற்றலான்ற ஒரு லிஸ்ட்டும் இருக்குது. கன்சிடர்டு May 1, 1987 July 16, 2025 நீங்கள் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இல்லீகலாக இருந்தாலும் லீகலாக தே கேன் மாற்றுறதுக்கு அப்ளிகேஷன் மட்டும்தான் சப்மிட் பண்ண முடியும். சில பில்டிங் சார்ஜஸ்லாம் வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ், ஒருவேளை கவர்மெண்ட் பில்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த சார்ஜஸ் எல்லாம் வந்து எக்ஸாம் பண்ணிடுவாங்க. ஆல்சோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸாக இருந்தால் இந்த சார்ஜ் மொத்தத்துலேயும் 50% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க ரெகுலரைசேஷன் ஃபீஸில். ஸோ அந்த ரெகுலரைசேஷன் ஃபீஸில் இது மொத்தமாக இருக்கு இல்லையா. ஸோ இதில் 50% வந்து கம்மி பண்ணிடுவாங்க. மிக்சடு யூஸாக இருந்தாலும் சரி, மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்காக இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் யாருக்கு இந்த லீகல் டாக்குமெண்ட் வந்து என்னவா இருந்தாலும் கிடைக்காது அப்படின்னா, டைட்டில் டீட்ஸ் அவங்க பேரில் இல்லை, ஸோ இந்த பத்திரம் அவங்க பேரில் இல்லை அந்த பர்டிகுலர் பில்டிங்க்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த லீகல் டாக்குமெண்ட் தரப்பட மாட்டாது. அதுக்கப்புறம் என்க்ரோச்டு கவர்மெண்ட் லேண்ட், ஸோ கவர்மெண்ட் லேண்டை வந்து அபகரித்து கட்டியிருப்பாங்க இல்லையா பில்டிங்ஸ், ஸோ அவங்களுக்கு இது கிடைக்காது. அதுக்கப்புறம் மல்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் சைட்ஸில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் இதெல்லாம் வந்து கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ புதுச்சேரி கவர்மெண்ட் இப்படி லீகலைஸ் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப் எடுத்துருக்காங்க இல்லையா, விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தட் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கட்டாமல் இருக்கிறத தடுக்கிறது ஓகே, கட்டி இருக்கிறத என்ன பண்ணுறதுன்ற கொஸ்டின் வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு நல்ல லீகலைசிங் த பில்டிங்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்காக they are starting this, which is very important, useful too. Next வந்து மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரைஸஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரைஸஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சாதான் தோட்டாபுரி மேங்கோஸ்க்கு ஏன் இந்த வருஷம் ஸ்கீம் படி 1490.73 பெர் குவிண்டாலுக்கு மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். ஸோ எம்எஸ்பியோட கம்பேர் பண்ணக்கூடாது. எம்ஐபி இஸ் சிமிலர் டு தேட் பட் நாட் ஃபார் அதர் குட்ஸ். எம்எஸ்பியில் பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் இருக்குது. ஸோ அதில் இல்லாத குட்ஸ் தான் வந்து எம்ஐபியில் இருக்கும், லைக் பெரிஷபிள் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ஸ் லைக் ப்ராடக்ட்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ பெரிஷபிள்ஸ் தான், சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான், அதுக்கு கொடுக்குறது தான் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரைஸ். ஏன் அப்படின்னா இந்த மாம்பழம் இதெல்லாம் வந்து சடனாக ஃபால் ஆகிடுச்சு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸை இன்டர்வீன் பண்ணி கவர்மெண்ட் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணி சடன் ஃபால் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரைஸ். ஸோ அதனால தான் இந்த தோட்டாபுரி மேங்கோஸோட ப்ரைஸ் கம்மியானதில் சரி அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக ஒரு குவிண்டால் 1490.73 rupeesக்கு வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த இதை கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வந்து வேணும். அப்படி கிடைச்சா மட்டும்தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இந்த
மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரைஸை வந்து கொடுக்க முடியும். ஸோ ஆனியன், டொமேட்டோ, பொட்டேட்டோ, ஆப்பிள் இந்த மாதிரியான பெரிஷபிள்ஸ்க்கெலாம் இது உதவும். பிலோ த ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்டு அமௌண்ட் இருக்கும். அந்த த்ரெஷோல்டு அமௌண்ட்டுக்கு கீழே எப்போ மார்க்கெட் ப்ரைஸ் போகுதோ இந்த டிஸ்ட்ரெஸ் சேல், கிளட் இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுன்னா இது வந்து ட்ரிகர் பண்ணும். அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ப்ரைஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒன்றே இருக்குது. ஸோ எம்எஸ்பிஸுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, எம்ஐபிஸை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு சப்சிடி வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல். எம்எஸ்பி அப்படி கிடையாது. அது சிஏசிபி ரெக்கமெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒப்புதல் கொடுப்பாங்க. அது வேறு. இதில் 23 கிராப்ஸ் இருக்குது. இதில் எம்ஐபியில் வந்து எப்போவுமே ஜென்ரலாக பெரிஷபிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ப்ரீஃபிக்ஸ்டு பிஃபோர் சோவிங் சீசனுக்கு முன்னாடியே ப்ரீஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க எம்எஸ்பியை, அந்த பர்டிகுலர் க்ராப்ஸுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. எம்ஐபி அப்படி கிடையாது, கண்டிஷனல் பேஸ்டு தான். மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது கொடுக்கறது தான். இதில் வந்து எஃப்சிஐ அண்ட் நாஃபெட் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. இங்கே நாஃபெட் மட்டும் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அலாங் வித் ஸ்டேட்டோட ஏஜென்சிஸ் இருக்கும். ஸோ அவங்களோட சேர்ந்து தே வில் ப்ரொக்யூர். ஸோ இதுதான் எம்ஐபி அண்ட் எம்எஸ்பியோட டிஃப்ரென்ஸ். ஸோ இதிலே வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் என்னெல்லாம் எடுப்பாங்கன்ற மாதிரிலாம் இருக்குது. பிடிபின்றது வந்து என்ன, ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை மார்க்கெட் ப்ரைஸ் ஃபார் பெரிஷபிள் குட் வந்து 4500 ஒரு குட்டுக்கு இருக்குதுன்னு வச்சுப்போம். எம்எஸ்பி எவ்வளோ இருக்குது அப்படின்னா, பெர் குவிண்டாலுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6000 வச்சுப்போம். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஃபார்மல் வந்து இந்த 4500க்கு மார்க்கெட்டில் செல் பண்ணிடுவார். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க 1500 வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மரோட அக்கௌண்ட்லேயே டிபிடி மூலமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுதான் அந்த பிடிபி, ப்ரைஸ் டெஃபிஷியன்சி பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆந்திரா கவர்மெண்ட் இப்போ இந்த பர்டிகுலர் மேங்கோஸ்க்கு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ன்பில் கன்சர்வேஷனுக்காக ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்காங்க. அது ஆனமலை டைகர் கன்சர்வேஷனில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வித் திஸ் நியூஸ். இதில் வந்து 1 crore வந்து ஃபண்டு கொடுத்துருக்காங்க, என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் கன்சர்வேஷன் கார்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கார்பஸ் மூலியமாக இந்த கார்பஸ் இஸ் ஃபார் இந்தியன் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட லாங் டேர்ம் கன்சர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸை பண்ணணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஃபண்டு. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் மினிஸ்ட்ரி தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸ்பீஷீஸ் ரெக்கவரி ப்ரோக்ராம்ன்றது மூலயமா இது கொண்டு வந்தாங்க. கிரேட் இண்டியன் பஸ்டர்ட், ஸ்னோ லெப்பர்ட், கேண்டடிக் டால்ஃபின்ஸ், ஹங்கூல், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் எல்லாம் இதன் மூலயமா பாதுகாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ யா, that's it with this. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஃபாரஸ்ட் அது அவங்க தான் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து இதை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க 50 crore வர்த் உள்ள ஒரு ப்ராஜெக்டாக. இதில் மூலயமா தமிழ்நாடு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷஸ் கன்சர்வேஷன் ஃபண்டுன்னு சொல்லிட்டு 23 பிளான்ஸ் அண்ட் 16 பிளான்ட் அனிமல் ஸ்பீஷஸை வந்து வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டென்ஷனில் தமிழ்நாடுக்குள்ளே இருக்க சாங்சுரி வைல்ட் லைஃப் ஸ்பீஷஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் கன்சர்வ் பண்ணுறதுக்காக 50 crore ஃபண்டோட இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்லபடியாக வரும்னு நம்பலாம். நெக்ஸ்ட்டு வந்து டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ்க்காக எந்த இனிஷியேட்டிவ் ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்னா, பேப்பர்லெஸ் கவர்னன்ஸ்னாலே நேஷ்னல் விதான் அப்ளிகேஷன் அப்படின்றது தான். ஸோ இதுதான் டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஆட்டோமைசேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸை ஆல் இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஸோ நேஷ்னல் சேவா சென்டருமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. phase 1 ஆஃப் நேவா ப்ராஜெக்ட் மூலயமா டெல்லி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இனிமேல் பேப்பர்லெஸ்ஸாக இனிமேல் போக போகிறாங்க. ஸோ இட் வில் இம்ப்ரூவ் த ட்ரான்ஸ்பரன்சி, அந்த மாதிரி நிறையான விஷயங்களை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ that's it with this news. தென் பீமா சக்தி யோஜனான்னு ஒன்று வந்து எல்ஐசி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது ஏற்கனவே லான்ச் பண்ணது தான். ஸோ அதில் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட பார்ட்னர்ஷிப் பண்ணி என்ன பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா, ரூரல் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸாக மாற்றி அவங்களுக்கு ஒரு கேரியர் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபூதி நேஷ்னல் கான்க்ளேவ் ஆன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கோவாவில் நடக்கிறப்ப தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோடு சேர்ந்து பண்ண போகிறாங்க. பீமா சக்தி யோஜனாவில் விமனுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் ஏஜென்சி மாடல் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மந்த்லி ஸ்டைஃபண்ட் 7,000 ஃபார் ஃபர்ஸ்ட் இயர், 6,000 ஃபார் செகண்ட் இயர், 5,000 ஃபார் தேர்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்ஐசி ஏஜென்ட்டாக ரூரல் விமனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம்.
ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பிசிசிஐ என்ன சேஞ்ச் எல்லாம் இனிமேல் அண்டர்கோ பண்ணணும் பிகாஸ் ஆஃப் த புதுசாக லான்ச் பண்ணப்பட்டிருக்க நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில். ஸோ இந்த நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் பில்லை பற்றி பார்க்கும்போது இட் இஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் டேபிள் பண்ணாங்க அலாங் வித் அனதர் பில். அதோட பேர் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஆன்டி டோப்பிங் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இதில் பிசிசிஐ இனிமேல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ தேட் ஒரு இதுவும் ஒரு ஆர்ம். ஸோ இனிமேல் என்னெல்லாம் அவங்க பண்ணுவாங்க, என்ன கவர்னன்ஸ் எல்லாம் மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்ஷன் கீழே, ஆர்டிஐ டிரான்ஸ்பரன்சி கீழே we can get to know about what are all the ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இனிமேல் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் வந்து இனிமேல் நடத்தணும். அந்த மீட்டிங்கில் தான் இனிமேல் வந்து நான் ரெடியூமபிள் ரெகக்னிஷன்லாம் வந்து நடக்கும். ஸோ விச் வில் பி செப்டம்பர் அக்டோபரில் யூஸ்வலாக இந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். ஸோ அப்போ வந்து அஃபீஷியல்ஸ் எல்லாரையுமே வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன்ஸ் நடக்கணும். அப்பர் எலிஜிபிலிட்டி, அப்பர் ஏஜ் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 70 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இப்போ இருக்க ரோஜர் பின்னி வந்து இன்னும் ஒரு வருஷம் வந்து ஹீ கேன் பி ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் பிசிசிஐ. அதுக்கப்புறம் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்முக்கு மேலே ஒரு பிரசிடெண்ட் வந்து இருக்கக்கூடாது. அப்ராக்சிமேட்டாக 4 இயர்ஸ். ஒரு இயரோட அளவு வந்து ஒரு டேர்ம், ஒரு இயர் வந்து அது அப்ராக்சிமேட்டாக 4 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ 3 கன்சிக்யூட்டிவ் டேர்முக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ விச் இஸ் 12 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பர்சன் வந்து பிசிசிஐயோட ஹெட்டாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அப்பர் ஏஜ் 75 இன்டர்நேஷ்னல் ஸ்டேட்டஸ் பர்மிட் பண்ணா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ட்ரிபியூனல் தான் வந்து இனிமேல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல்ஸ்க்கு மட்டும்தான் போக முடியும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இனிமேல் இன்க்ளூட் ஆகும். பட் நேஷ்னல் ஸ்போர்ட் கவர்னன்ஸ் பில்லில் இப்போது அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் கீழே பிசிசிஐ வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 16 2025 வரையும் எவ்வளோ லோன்ஸை வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஆஃப் இன் த சென்ஸ் வெறுமனை அந்த பேங்க்ஸோட புக்ஸ் இருக்குல்ல, லோன் புக் இருக்கு இல்லையா, ஸோ அக்கௌண்ட்ஸ் புக் இருக்கும் இல்லையா, ஸோ ஆக்டிவ் புக்கில் இருந்து ஒரு என்பிஏயை ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் ரைட் ஆஃப்னு அர்த்தம். ஸோ அந்த பேங்க்கோட புக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் என்பிஏ ஆன அக்கௌண்ட்டை வந்து இனிமேல் ஃபர்தர் சர்ஃபேசி ஆக்ட் எனேபிள் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணுறதோ இன்சால்வென்சி பண்ணுறதோ அதெல்லாத்தையும் வந்து தனியாக ப்ராசஸாக பண்ணுவாங்க. பட் அந்த பேங்க்கோட புக்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரைட் ஆஃப். ஸோ டு ரெடியூஸ் த நான் பர்ஃபார்மிங் அசர்ட் அண்ட் டு க்ளீன் அப் த பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் அண்ட் டு ஷோ த பேங்க்கோட பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஹெல்த்தை வந்து ரெகுலேட்டர்ஸ் லைக் ஆர்பிஐ கிட்ட ஷோ பண்ணணும், பெட்டராக ஷோ பண்ணணுன்றதுக்காக அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் இருந்து ஒரு என்பிஏ அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறது மட்டும்தான் ரைட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி அசட்டை வந்து ரிமூவ் பண்ணி பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் ரைட் ஆஃப். அது அந்த மாதிரி வந்து 12.8 lakh crore வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் சோஃபார் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஓவர் 9 இயர்ஸில் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலி ஓவர் 48,000 ரெக்ரூட்மெண்ட்ஸுமே வந்து அண்டர்வேல இருக்குது. ஸோ இந்த ரைட் ஆஃப் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏன்ற கம்பெனி இருக்குது, பின்ற பேங்க் கிட்ட லோன் வாங்கியிருக்காங்க, 3 இயர்ஸ்க்கு மேலே அவங்க லோனை கட்டவே இல்லை திரும்ப அப்படின்னும் போது தட் பிகம்ஸ் என்பிஏ 90 டேஸ்லேயே ஆயிருக்கும். 100% வந்து ப்ரொவிஷன் வந்து சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த 100% ப்ரொவிஷனை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ஏன்ற பேங்க்கோட லோனை வந்து பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணுவாங்க, வெளியில் எடுத்துருவாங்க. ஸோ என்பிஓட ரேஷியோ இம்ப்ரூவ் ஆகும், புக்ஸில் வந்து லோன் ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ ரெக்கவரி பண்ணுறதுக்கு தனி ப்ராசஸ் இருக்குது. ஒரு கோர்ட்டோ அசர்ட் ஆக்ஷனோ இல்லை இன்சால்வென்சி ப்ரொசீடிங்ஸோ தே கேன் டூ. அதெல்லாம் வந்து சர்ஃபேசிங் ஆக்ட் படி வரும். டெக்னிக்கலாக பார்த்தா ரைட் ஆஃப் இஸ் ஸ்டில் அந்த பர்டிகுலர் லோனை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுப்பாங்க. பட் தட் டசன்ட் மீன் தட் இந்த பர்டிகுலர் லோனை வந்து ரெக்கவர் பண்ணாமலே விட்டுருவாங்க அப்படின்ற ரைட் ஆஃப்னா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ரைட் ஆஃப் so far done by the public sector banks. ஸோ எல்லா பேங்க்ஸோடதும் இருக்குது, ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சர்ஃபேசி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த செக்யூரிட்டி கொடுக்குது. ஆஃபன் யூஸ்டு ஃபார் ரைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சர்ஃபேசி ஆக்ட் வந்து எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ 100 ஏன்னு ஒரு கம்பெனி என்பிஏ ஆக்கிருச்சு அப்படின்னா அந்த லோன் பிகம்ஸ் என்பிஏ 3 வருஷத்துக்கு மேலே கட்டலைன்ற போது அப்போ பேங்க் வந்து 100% ப்ரொவிஷன் வந்து அதுக்கு செட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரைட் ஆஃப் பண்ணுவாங்க பேலன்ஸ் ஷீட்லேருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா மணி ரெக்கவர் பண்ணுறதுக்கு சர்ஃபேசி ஆக்டை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க. சர்ஃபேசி ஆக்ட் படி அந்த பர்டிகுலர் பேங்க்கோட அந்த ஏன்ற கம்பெனியோட அசட் இருக்கும் இல்லையா, ஏதாவது கொலாட்ரலாக
அசட்லாம் விட்டுருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இதை வந்து சீஸ் பண்ணலாம், செல் பண்ணலாம் செக்யூர்ட் அசட்டை வித்தவுட் எனி கோர்ட்டுக்கு போகாமல் தே கேன் டூ சர்ஃபேசி ஆக்ட் படி. அதுக்கப்புறம் செக்ஷன் 13 ஆஃப் 2 செக்ஷன் 13 ஆஃப் 4 படி தே கேன் டேக் பொசஷன்ஸ் இந்த அந்த பர்டிகுலர் ஏன்ற கம்பெனியோட அசட்டை வந்து தே கேன் டேக் அவுட். ஸோ சர்ஃபேசி ஆக்ட் எனேபிள் பண்ணுறது வந்து ஒரு லீகல் ரெக்கவரி டூல் தான். ஸோ ரைட் ஆஃப்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து இருக்கும். ஃபியூஜிட்டேட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ்ன்றது என்னதுன்னா, சில பேர் வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்டர்ஸாக இருப்பாங்க. அதாவது கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், பேங்க்குக்கிட்ட அவங்களோட அந்த லோனை வந்து பே பண்ணாமல் இந்தியாவை விட்டு வெளியில் போயிடுவாங்க. நீரவ் மோடி, அதானி இல்லை, நீரவ் மோடி, விஜய் மல்லையா, இவங்க 2 பேரும் எக்ஸாம்பிள். ஸோ அவங்களோட லோன்ஸ் எல்லாம் வந்து பேங்க்கோட புக்ஸ்லேருந்து ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் ரெக்கவரி ப்ராசஸ் வந்து ஸ்டில் பர்சியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ சர்ஃபேசி ஆக்ட்டுக்கும் இந்த ஃபியூஜிட்டேட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் ஆக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சர்ஃபேசி ஆக்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே அந்த பர்டிகுலர் லோனை வந்து செக்யூர்ட் அசர்ட்ஸ் எல்லாம், அந்த லோனோட செக்யூர்ட் அசர்ட்ஸ் ஆர் பாரோவர் ஸ்டில் இஸ் இன் இந்தியானா சர்ஃபேசி ஆக்ட் இருக்கும். அந்த பாரோவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரோ, அவரோட அசட் வந்து வெளிநாட்டிலையும் இருக்குது அப்படின்ற போது ஃபியூஜிட்டேட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட் வந்து உள்ளே வரும். இதில் இன்னும் வந்து ஐபிசி ப்ராசஸ் இருக்குது. அது எப்போன்னா இன்சால்வென்சி ப்ராசஸ். ஸோ இது வந்து 2016 கொண்டு வந்தது. இது டைம் பவுண்ட் ப்ராசஸ். இன்சால்வென்சி அந்த பர்டிகுலர் கம்பெனியை மொத்தமாக டிசால்வ் பண்ணுவாங்க. அது விற்றது போக என்னெல்லாம் மிச்சம் இருக்கோ தேட் கம்ஸ் அண்டர் அந்த பேங்க்குக்கு வந்து ஒரு அவங்களோட லோன் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ரைட் ஆஃப்க்கு அப்புறம் பண்ணுறது. ரைட் ஆஃப் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பேசிக்ஸ் தெரியலன்னு சில பேர் கமெண்ட் பண்ணதுனால ஐ எம் டெல்லிங் யூ திஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஃபைல் ஆகிருக்கு பாஸ்ட் 5 இயர்ஸில். அந்த ஃபைலாக இருக்கிறதுல ஹையஸ்ட் பர்சன்டேஜ் க்ரோத் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரி பார்த்துருக்கு அப்படின்னா ஜிஐ டேக். ஸோ க்ரோத் வந்து பர்சன்டேஜ் க்ரோத் வந்து பார்த்தது ஜிஐ டேக். பட் உண்மையிலேயே அதிக நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னா, பேட்டர்ன்ஸ் ரெக்கார்ட் பண்ணது அப்படின்னா தட் இஸ் காப்பிரைட்ஸ் தான். நோ ட்ரேட்மார்க்ஸ் தான். 4.2 lakhs ப்ளஸ் வந்து இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் க்ரோத்து தான் வந்து ஜிஐ டேக்ஸ். ஸோ இப்போ அவேர்னஸ் இருக்குது, எல்லோரும் ஜிஐ டேக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கே ஒரு நியூஸ் வந்து அந்த இட்லி ஒன்று இருக்குது இல்லையா, ஸோ வாட் இஸ் தட், கூலி இல்லையா சம்திங், அதுக்கெல்லாம் ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆக்சுவலாக இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து மைண்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுற இன்வென்ஷன்ஸ், ஆர்ட் ஒர்க்ஸ், பிராண்ட் நேம்ஸ், சிம்பிள்ஸ், டிசைன்ஸ், இது எல்லாமே வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கீழே வரும். ஸோ அது அவங்களோட லீகல் ரைட்டை, இதை க்ரியேட் பண்ண பர்சனோட லீகல் ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அண்ட் அந்த லீகல் ரைட்டை வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதே இதை கமர்ஷியலைஸ் பண்ணணும், அதுலேருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னோவேட்டிவ் அண்ட் க்ரியேட்டிவ் ஐடியாஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து போகும். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேட்டன்ட், செகண்ட் ட்ரேட்மார்க், தேர்ட் வந்து காப்பிரைட்ஸ், ஃபோர்த் வந்து டிசைன், ஃபிஃப்த்து வந்து ஜிஐ டேக்ஸ், சிக்ஸ்த்து வந்து ட்ரேட் சீக்ரெட்ஸ், செவன்த் வந்து பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன், எயித்து வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் பேட்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன், இன்வென்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக டியூரேஷன் வந்து பேட்டன்ஸ்க்கு 20 years, ட்ரேட்மார்க்கெலாம் 10 years தான். அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணணும், இன்டெஃபினைட்டாக எவ்வளோ வருஷம் வேணுமோ அவ்வளோ ரினியூவல் பண்ணணும். லைக் பிராண்ட் நேம்ஸ் லைக் அமுல், தம்ஸ் அப் அப்படின்னு லோகோஸ், நேம்ஸ், ஸ்லோகன்ஸோடு இருக்கு இல்லையா, அதுதான் ட்ரேட்மார்க்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் 10 years ஒன்ஸ் தே ஹாவ் டு ரெனியூவல். ஸோ இந்தியன் அத்தாரிட்டி யார் இதுக்கெல்லாம் வந்து ஹெட்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பேட்டன்ட்க்கு வந்து CGPDTMன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் பேட்டன்ஸ், டிசைன்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ், அவங்க தான் வந்து அத்தாரிட்டி. ஸோ அதுதான் இதுக்கு ட்ரேட்மார்க்குக்கெலாம் தே வில் கம் அண்டர் திஸ். காப்பிரைட்டுக்கு வந்து காப்பிரைட் ஆஃபீஸ்னு தனியாக இருக்குது. ஆத்தரோட லைஃபோடு சேர்த்து 60 years வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட லிட்ரரி ஒர்க், ஆர்ட் ஒர்க், புக்கு, மியூசிக், சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலும் சரி. டிசைன்ஸ்க்கு வந்து 10 years தான், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 15 years வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதே CGPDM அவங்க தான் வந்து இதுக்கும் இது பண்ணுவாங்க. டிசைன்ஸ் வந்து ஷேப், பேட்டர்ன் ஆஃப் அன் ஆர்டிக்கல், இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். லைக் ஒரு பாட்டில் வந்து டிசைன் பண்ணுறாங்க,
ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து தே கேன் கெட் டிசைன்ஸ் வாங்கலாம். ஜிஐ டேக் தான் வந்து லீஜியனோட டேக் ஆகிருக்கும், ப்ரொடெக்ட் பண்ணணும். டார்ஜிலிங் டீ, காஞ்சிபுரம் சில்க்குன்னு சொல்லிட்டு இதுவுமே 10 years ஒன்ஸ் வந்து ரெனிவல் பண்ணணும். ஜிஐ ரெஜிஸ்ட்ரி சென்னையில் இருக்குது. ட்ரேட் சீக்ரெட்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியல் சீக்ரெட்ஸ் இருக்கும்ல, ஒரு பிஸ்னஸ்க்கு கொக்கோகோலாவோட ஃபார்முலா என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியாமல் வச்சுருப்பாங்க. இதுக்கு ஃபிக்ஸ்டு டியூரேஷன்லாம் இல்லை, இது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இல்லை, கான்ட்ராக்ட் லாவில் இது ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன்ன்றது என்னென்னா, பிளான்ஸோட நியூ வெரைட்டி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஹைப்ரிட் சீட்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா அதையும் வந்து யூ கேன் ரெஜிஸ்டர். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறது தனியாக பிவிபி, பிபிவி அப்படின்னு சொல்லி அண்ட் எஃப்ஆர் அத்தாரிட்டின்னு இருக்காங்க, விச் இஸ் பிளான்ட் வெரைட்டி ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் அத்தாரிட்டி. இதில் வந்து 15 to 18 years வந்து தே கேன் கெட் த இது ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணால் 15 to 18 years வரையும் அது போகும். இப்போ ட்ரெடிஷ்னல் நாலேஜ் என்னென்னா இண்டிஜினியஸ் ப்ராக்டிசஸ் லைக் டர்மரிக் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா, டர்மரிக்கு அதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆன்கோயிங்கில் இருக்குது. ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி TKDL தே ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இதில் பர்சன்டேஜ் ஆஃப் க்ரோத் வந்து ஜிஐ டேக்கில் அதிகமாக இருக்குது. பட் உண்மையிலேயே யார் அதிகமாக க்ரோ ஆயிருக்கா அப்படின்னா மேக்ஸிமம் க்ரோத் ரெக்கார்ட் ஹை வந்து பேட்டர்ன்ஸ் தான். நோ ரெக்கார்ட் ஹை வந்து பேட்டர்ன்ஸ்க்கு 90,300 ப்ளஸ் இருக்குது. பட் ட்ரேட்மார்க்ஸ் வந்து 4.2 lakhs ப்ளஸ் வந்து இருக்குது. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணது 2024 480 ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஜிஐ டேக் வந்து பண்ணியிருக்காங்க, விச் இஸ் 380% க்ரோத் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓவர் த லாஸ்ட் 5 years. ஸோ நேஷ்னல் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அவேர்னஸ் மிஷன் மூலயமா 2021 லான்ச் பண்ணி 25 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் இந்தியாஸ்க்கு ஸ்கூல்ஸு காலேஜஸில் தான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாங்க. இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் இருக்க சைனா மாதிரியான கண்ட்ரீஸில் இட் இஸ் வெரி காமன் அண்ட் இட் இஸ் மோர் பாப்புலர் தேர். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வந்து என்பிஏ கிராஸ் என்பிஏ பர்சன்டேஜ் இன் பப்ளிக் செக்டர் பேங்க் எவ்வளோ இருக்குது, கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆஸ் ஆஃப் மார்ச் பார்க்கும்போது 2.58%. ஸோ திஸ் இஸ் த டிக்ளைன் இன் த கிராஸ் என்பிஏ பிகாஸ் நம்ம ரைட் ஆஃப் பண்ணுவோம் சர்ஃபேசி ஆக்ட் மூலயமா, அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுவோம், இந்த மாதிரியான ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. பட் ஜென்ரலி கிராஸ் என்பிஏன்றது வந்து உண்மையான என்பிஏ எவ்வளோ அப்படின்றது ஸோ அதுவே கம்மியாக இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஐபிசி கோட், டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல்ஸ்லாம் இருக்குது, சர்ஃபேசி ஆக்ட் இருக்குது, ப்ரிடென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்குது. முன்னாடியே வந்து ப்ரிடென்ஷியல் ஃப்ரேம் ஒர்க் இந்த சென்ஸ் முன்னாடியே வந்து இந்த டைம் பவுண்ட் ரெசல்யூஷன், இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து ஆர்பிஐ பண்ணுறதுனால இந்த என்பிஎஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. தென் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட், எந்த வாட் இஸ் த நேம் ஆஃப் த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்? இஸ்ரோ அண்ட் நாசா ரெண்டு பேரும் சேர்ந்து ஜூலை 30 விச் இஸ் இன்றைக்கி வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா நிசாரோட ஃபுல் ஃபார்மே வந்து நாசா அண்ட் இஸ்ரோ கொலாபரேட் பண்ணுற ஒரு சேட்டலைட் அப்சர்வேஷன் அப்படின்றது தான். அதனால தான் அதனுடைய பேர் வந்து நிசார் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது இங்கே இருக்கும் பாருங்கள், நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார் அப்படின்றது தான் இதோட ஃபுல் ஃபார்ம். எர்த் அப்சர்வேஷன் மிஷனுக்காக லான்ச் பண்ணுறாங்க. டுவெல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் எஸ்ஏஆர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டெக்னாலஜியில். எல் பேண்ட் எஸ் பேண்டுன்ற 2 பேண்டை வந்து மானிட்டர் பண்ண போது யூஸ் பண்ணி ஸோ எர்த்தோட சர்ஃபேஸை ஹை ப்ரிசிஷனோட தே ஆர் கோயிங் டு செக். ஸோ 30th July விச் இஸ் இன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து GSLV MK2 அப்படின்றதுல ராக்கெட்டில் லான்ச் ஆக போகுது. 12,000 crore வர்த் உள்ள ஒரு மிஷன். ஒவ்வொரு டிகேடுக்கு மேலே இந்த மிஷனுக்காக ப்ராக்ரஸ் எல்லாமே பண்ணி ரியல் டைம் ஹை ரெசல்யூஷன் ரேடார் டேட்டா நம்மளுக்கு கிடைக்க போகுது. லேண்ட் டெஃபர்மேஷன், பயோமாஸ் டிசாஸ்டர் இம்பேக்ட் எல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிய போகுது. க்ராப் பேட்டர்ன், கிளைமேட் ரிலேட்டட் சேஞ்சஸ் எல்லாம் என்ன இருக்கோ இதெல்லாமே வந்து பண்ண போகுது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டியூவல் பேண்ட் ரேடார் சேட்டலைட் ஃபார் எர்த் அப்சர்வேஷன் நம்ம அனுப்புகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வித் டியூவல் ஃப்ரீக்வன்சி சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார்னா அது நிசார் தான். ஸோ எல் பேண்ட் எஸ் பேண்ட், எல் பேண்ட்றது வந்து நாசா வந்து எல் பேண்ட் ரேடாரை நாசா பார்த்துக்க போகிறாங்க, எஸ் பேண்டை வந்து இஸ்ரோ பார்த்துக்க போகிறாங்க. ஸோ ஒரு எல் பேண்டுன்றது வந்து டென்ஸ் ஃபாரஸ்ட், சாயில் லேயர்ஸ் அதிலலாம் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. டெஃபர்மேஷன் அண்ட் சப்சர்ஃபேஸ் மூமெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நாசா பார்த்துக்கும். அதனுடைய பெனிட்ரேஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் பேண்டு நம்ம பார்த்துக்க போகிறோம், இஸ்ரோ பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் லெவலில் சேஞ்சஸ் என்ன இருக்குது, க்ராப்போட க்ரோத் எப்படி இருக்குது, பயோமாஸ் எஸ்டிமேஷன், வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ண போகிறாங்க. ஸோ அதான் இதில் டியூவல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் அண்ட் எல் பேண்ட் ரெண்டையும் யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து ஸ்வாத் அண்ட் ஹை ரெசல்யூஷன்லாம் இருக்குது. ஸ்வாத்தோட வித்து வந்து 240 கிலோமீட்டர் வந்து இருக்கும். ஸோ லார்ஜ் ஏரியாவை ஆன் த கோ நம்மளால் அசஸ் பண்ண முடியும்.
ஸோ 3 to 10 மீட்டர் ஸ்பேஷியல் ரெசல்யூஷன் இருக்க போது. லேண்டோட சப்சிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து சிட்டிஸில் கூட தே கேன் கன்சிடர். எவ்ரி ஸ்பாட் ஆன் எர்த் வில் பி ரீவிசிட்டட் ஒன்ஸ் எவ்ரி 12 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் கன்சிஸ்டன்ட் மானிட்டரிங் வந்து நடக்கும். 6 ப்ராட் தீம்ஸில் தான் நிசார் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சாலிட் எர்த் ப்ராசஸ், எக்கோசிஸ்டம், ஐஸ் அண்ட் ஸ்னோ டைனமிக்ஸ், கோஸ்டல் அண்ட் ஓஷன் மானிட்டரிங், ஃபிஃப்த்து வந்து கோஸ்டல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ், அண்ட் 6th வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லாத்தையுமே வந்து தே ஆர் கோயிங் டு ஆக்சஸ். அதனால தான் அந்த 6. டேமேஜ் ப்ராக்ஸி மேப்ஸை வந்து வித்தின் 5 hours நிசார் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் நேஷ்னல் டிசாஸ்டர் டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு வந்து எஸ்பேண்ட் அண்ட் ரேடாரில் இந்தியன் டெரிட்டரி மூலயமா நம்ம வந்து அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஃபாரஸ்ட்ரி, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் சன் சிங்க்ரனைஸ்டு போலார் ஆர்பிட்டில் 747 கிலோமீட்டரில் இது வந்து இருக்கும். 12 மீட்டர் மெஷ் ரேடார் ஆண்டனா இருக்குது. 9 மீட்டர் பூம்லாம் இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதன் மூலயமா நம்மளுக்கு நல்ல ஒரு எர்த் அப்சர்வேஷன் கிடைக்கும். ஸோ தட் ஃப்யூச்சரில் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கும். ஸோ தேட்ஸ் இட். அப்பாச்சி AH-64 ஹெலிகாப்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்சை வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி கிட்ட. அதோடைய பேர் என்னென்னா ஹிண்டான் ஏர்பேஸ் லொக்கேஷனில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 6 தேவை, 3 இது வந்துருச்சு. US கிட்டேருந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்துருச்சுன்றதை சொல்லியிருக்காங்க. February 2020 இந்த டீல் worth 5,691 crore சைன் பண்ணோம். ஆர்மி ஏவியேஷன் கிராப்ஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். தென் PM E-Seva ஸ்கீம் மாடல், அதை வந்து எந்த யாருக்கு த சப்சிடி ஃபார் எலக்ட்ரிக் பஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க கரண்ட்டாக அப்படின்னா ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ் வயா PPP மாடல் மூலிமா கொடுக்குறாங்க. இதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா கர்நாடகாவோட ஒரு மினிஸ்டர் தட் PM E-Seva பஸ்ஸுக்கோட ஸ்கீமுக்கு 100 எலக்ட்ரிக் பஸ்ஸஸை வந்து பெங்களூரில் சாங்ஷன் பண்ணிட்டு கர்நாடகா மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன் டைரக்ட் சப்சிடி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு கொடுக்கக்கூடாது, எதுக்கு ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸ்ட்டை கொடுக்குறீங்க, ஸோ டிரைவிங் டெஸ்ட் ட்ராக் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இது உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கு அப்போது PM E-Seva ஓடது ஃபுல் ஃபார்மில் ஃபுல்லாக பார்த்துடணும். இதில் PM E-Seva வந்து ஆரம்பித்ததுக்கான காரணம் 10,000 பஸ்ஸஸ் வந்து PPP மாடல் மூலயமா கொண்டு வரது தான் இந்த பேசிக்காக இந்த ஸ்கீமோட பிளானே. ஃபஸ்ட்டு லைனே அதுதான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இதோடைய மொத்த அவுட்லே எவ்வளோ அப்படின்னா 57,613 crore. இதில் வந்து 20,000 crore வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் அவ்வளோ சொல்கிறாங்க. 20,000 crore தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் ஹேவ் டு புட் ஆர் த ப்ரைவேட் பார்ட்னர்ஸ் ஹேவ் டு புட். ஸோ 10 இயர்ஸ்க்கு ஆப்ரேஷனில் இந்த ஸ்கீம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரீச்சிங் த அன்ரீச்டுன்னு ஒரு பெனிஃபிட் இருக்குது. 2011 சென்சஸ் படி கேபிட்டல் சிட்டிஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ், நேஷ்னல் NER ரீஜன், நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன், ஹில் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து ரீச் பண்ணணும் இந்த ஸ்கீம் மூலயமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து ஜென்ரேட் ஆகும். 45 to 55,000 10,000 சிட்டி பஸ்ஸஸ் ஆப்ரேஷன் மூலயமா. இதில் செக்மெண்ட் A செக்மெண்ட் Bன்னு 2 இருக்குது. செக்மெண்ட் ஏல என்னென்னா சிட்டி பஸ்ஸஸ் 169 சிட்டிஸில் சிட்டி பஸ்ஸஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 10,000 பஸ்ஸஸ் ஆன் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் தே ஆர் கோயிங் டு டூ. செக்ஷன் B இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னா க்ரீன் அர்பன் மொபிலிட்டி இனிஷியேட்டிவ்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க 181 சிட்டிஸில். இதன் மூலயமா NCMC பேஸ்டு ஆட்டோமேட்டட் ஃபேர் கலெக்ஷன் சிஸ்டம்லாம் இருக்க போகுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு சார்ஜிங் பண்ண போகிறாங்க. ஆப்ரேஷன்ஸ் லைக் அண்டர் த ஸ்கீம் மூலயமா நிறைய ஆப்ரேஷன்ஸுமே வந்து இதில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மொபிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கீம் வந்து உதவும். ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். இப்போ அந்த மினிஸ்டர் பேசினதுனால இட் இஸ் அ நியூஸ். நெக்ஸ்ட் வந்து MG நரேகா இருக்கு இல்லையா, அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ ஜூலை 2025 வரையும் எவ்வளோ டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is 44,323 crore. ஸோ இது வந்து ஒரு அன்ஸ்கில்டு லேபர் வந்து 100 நாட்களுக்கு ரூரல் ஏரியாவில் கொடுக்கறதுக்கு ஆர் த அர்பன் ஏரியாவில் கொடுக்கறதுக்காக சென்ட்ரலி ஸ்பான்சர் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். 2005 லான்ச் ஆன ஒரு ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு ஸ்கீம். அட்லீஸ்ட் 100 days வந்து கேரண்டீட் வேஜ், அதுவும் அன்ஸ்கில்டு லேபர் கொடுக்குற ஒரு ஒர்க் தான். மேனுவல் ஒர்க் அண்ட் லைவ்லிஹுட் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அடல்ட் மெம்பர்ஸ் ஃப்ரம் அ ஃபேமிலி 18+ மேலே இருக்கிறவங்களுக்கு தான் ரூரல் ஹவுஸ் ஹோல்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுந்தாங்க அப்படின்னா அன்ஸ்கில்டு மேனுவல் லேபர் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. 50 days அடிஷ்னல் 50 days வந்து கொடுக்கலாம் இஃப் சப்போஸ் டிராஃப்ட் ஆர் கிளைம்
கெலாமிட்டி அஃபெக்டட் ஏரியாஸாக இருந்தால் அடிஷ்னலாக 50 days வந்து கொடுக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்கீம். ஸோ 100% அர்பன் பாப்புலேஷன் வந்து எக்ஸ்க்ளூடட் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் உள்ளே வராது. ஸோ இதில் இஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் கிராண்டட் வித்தின் 15 days அண்டர் திஸ் ஸ்கீம், ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கல அப்படின்னா the beneficiaries are entitled to unemployment allowance. அந்த unemployment allowanceம் வாங்கிக்கலாம். unemployment allowance வந்து 1/4 of the minimum wage for the first 30 daysக்கு வந்து half of the minimum wage thereafter வந்து கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 30 daysக்கு 1/4, அதுக்கப்புறம் half of the minimum wage வந்து கொடுப்பாங்க. ஸோ 15 daysக்குள்ளே ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிராண்ட் பண்ணலை அப்படின்னா இது கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் நோ. ஸோ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 100% ஆஃப் த அன்ஸ்கில்டு லேபருக்கு கொடுத்துருவாங்க. மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு 75% தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ ரிமைனிங் 25% மெட்டீரியல் காஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் த பர்டன். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மினிமம் வேஜ் ஆக்ட் 1948 படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது உதவும். இப்போ பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆதார் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. காம்பன்சேஷன் டிலே ஆச்சு அப்படின்னா 0.05% அன்பெய்டு வேஜஸ் பெர் டேன்ற பணிக்க தே ஹாவ் டு கிவ். ஸோ 16th டேலேருந்து அந்த 15 daysக்குள்ளே அப்படின்னு சொன்னேன்ல, அந்த 16th டேலேருந்து தே ஹாவ் டு கிவ் திஸ். ஸோ ஆக்சிடென்ட் காம்பன்சேஷன், ஒருவேளை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இருந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு ஒர்க் சைட்டில், ஒருவேளை இறந்தே போயிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட்லாம் கொண்டு ஃபேமிலிஸ்க்கு கொடுப்பாங்க. எம்ஜி நரேகா மஸ்ட் பி இந்த இதில் மினிமமாக 1/3 ஆஃப் த பெனிஃபிஷியரிஸ் அண்டர் த எம்ஜி நரேகா வந்து விமனாக இருக்காங்கன்ற ஒரு டேட்டாவுமே இருக்குது. ஸோ விமன் ஆர் மோர் எம்பவர்ட் யூஸிங் திஸ் எம்ஜி நரேகா அப்படின்ற ஒரு டேட்டாவுமே இருக்குது. ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் 2006 படி வித்தவுட் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ட்ரைபல் ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற ஏரியாஸ்லேயுமே தே கேன் டூ சர்டன் அடிஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் மூலயமா தே கேன் டூ. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது இருக்குது. இதுலேயே ப்ராஜெக்ட் உன்னத்தின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது எம்ஜி நரேகா கீழே. உன்னத்தி என்னென்னா எம்ஜி நரேகா பெனிஃபிஷரிஸ்க்கு அப்ஸ்கில்லிங் பண்ணுற மாதிரி பார்ட் டைம் டு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ எம்ஜி நரேகாவையே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் தே கேன் ஆல்சோ டூ அதர் ஒர்க்ஸ். அதனால் அண்ட் இன்னும் நிறையா கிளஸ்டர் ஃபெசிலிட்டேஷன் ப்ராஜெக்ட், பேர் ஃபுட் டெக்னீஷியன், ஆம்பட்ஸ் பர்சன், இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் இது இருக்குது. அம்ரித் சரோவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். கர்நாடகா கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து 1982 ஒரு ஆக்ட் வந்து இருந்துச்சு. அந்த ஆக்டில் நிறைய விஷயங்கள் ஒழுங்காகவே சொல்லலை. ஸோ அது எல்லாத்தையும் இப்போது மாற்றி ஒரு நியூ கர்நாடகா தேவதாசி பில்லை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் உடைய கீ ப்ரொவிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. லெஜிட்டிமேட் சில்ட்ரன் வித் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸோடு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா, எஸ்பெஷலி இப்போ இன்னும் தேவதாசி சிஸ்டம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. நார்தன் கர்நாடகாவில் இன்னமும் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்பெஷலி இந்த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸில் உள்ள கேர்ள்ஸை வந்து இன்னும் தேவதாசி ப்ராக்டிஸ்க்குள்ளே தள்ளுற ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு ஒருவேளை ஒரு பையன் பிறந்திருக்கான் ஆர் ஒரு சில்ட்ரன் இருக்குது அப்படின்னா, அந்த சில்ட்ரன் வந்து ஹேவ் த ரைட் டு சீக் ஃபார் டிஎன்ஏ டெஸ்ட். அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தே ஹேவ் ஆல் த ரைட்ஸ். அப்படி ஒரு வேளை ஃபாதரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா தே ஹேவ் த ரைட் டு இன்ஹெரிட்டன்ஸ். அப்பாக்கு சைடும் அம்மா சைடும் ரெண்டு சைடுமே வந்து தே கேன் கெட் த இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் அண்ட் லெஜிட்டிமேட் சில்ட்ரன்ற ரைட்டுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கர்நாடகா ப்ரொப்போசஸ் த நியூ தேவதாசி பில். அதனோட பேட்டர்னிட்டி அண்ட் லெஜிட்டிமேட் ப்ரொவிஷன்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. ஸோ கிரிமினல் ப்ராஹிபிஷன் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி தேவதாசி சிஸ்டம்குள்ளே புஷ் பண்ணுற பேரண்ட்ஸோ இல்லை ப்ரீஸ்டோ யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஜெயில் தண்டனை அப்படின்னு தான் இருந்துச்சு ஒழிய அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ரீஹாபிலிட்டேட் அந்த பர்சன் அந்த தேவதாசியாக போன அந்த பொண்ணை வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி ரைட்ஸ் டு ப்ரொடெக்ஷன்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் இருக்குது. இப்போ ரீஹேப் சப்போர்ட் எப்படின்னா ஹவுசிங் அசிஸ்டன்ஸ், ஏதாவது வீடு அவங்களுக்கு கொடுக்குறது, வொகேஷ்னல் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது சுய தொழில் கற்றுக் கொடுக்குறது, லேண்டு கிராண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறது, கவுன்சிலிங் கொடுத்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ இந்த புது ஸ்கீமில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் மூலயமா ஏன் இதில் பிசிசிஐ நேஷ்னல் கோட்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. ஓகேயா, இதில் வந்து என்ன
இப்போது என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா இதெல்லாம் தான். ஸோ டிஎன்ஏ பேஸ்ட் ஃபாதர் ஐடென்டிஃபிகேஷன்லாம் இதுக்கு முன்னாடி கிடையாது அந்த 1982 ஆக்டில். ஸோ இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம், இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கும், ஜெயில் டேர்ம் வித் ஃபைனோட அந்த யார் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பொண்ணை வந்து அந்த தேவதாசி சிஸ்டம்குள்ளே தள்ளுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜெயில் தண்டனையும் இருக்குது, ஃபைனும் இருக்குது. ரீஹேப் வந்து முன்னாடி இல்லை, மினிமலாக இருந்துச்சு, இல்லை இல்லாமல் கூட இருந்துச்சு. இப்போ சோஷியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் மூலமா நிறைய வொகேஷனல் ட்ரைனிங்லாம் கொடுக்க போகிறதா அவங்களே சொல்லியிருக்காங்க. ஃபாதர்ஸ் நேம் வந்து இதுக்கு முன்னாடி 1982 ஆக்டில் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அந்த குழந்தை தேவதாஸ் அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த சில்ட்ரனோட ஃபாதர் நேம் வந்து தேவைப்படுது, ரெக்வயர்டு இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஐடி கார்டில்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் வந்து ஃபாதர்ஸ் நேம் ஆப்ஷனல் அப்படின்னு மாற்றிருக்காங்க, விச் இஸ் ஆல்சோ ரெவல்யூஷனரி திங். பிகாஸ் சர்டன் சில்ட்ரன் வந்து அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க விருப்பமாக கூட இருக்கலாம். ஸோ ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யா, திஸ் இஸ் த நியூ சேஞ்ச் இன் த தேவதாசி சிஸ்டம். தென் விச் ட்ரெடிஷ்னல் சவுத் இந்தியன் ஆஃபரிங் இஸ் பீயிங் கன்சிடர்ட் அஸ் த ஜிஐ டேக் காஞ்சிபுரமில் அப்படின்னா திஸ் கோயில் இட்லி. இந்த கோயில் இட்லிக்கு வந்து ஜிஐ டேக் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் தேட் வில் அதில் வந்து ஏதோ யார் 2 பேர் இதை சப்போர்ட் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன் வித் மதுரை அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன் ஃபோரம், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஜிஐ டேக் அப்ளை பண்ணி கோயில் இட்லிக்கு ஜிஐ டேக் வாங்கிட்டாங்க. விச் ஹேஸ் ஒரு கல்னரி யூனிக்னஸ் அண்ட் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜோடு இருக்குது. ட்ரைட் லீவ்ஸ் ஆஃப் மாதுளை லீவ்ஸில் ஸ்டீம்டு கோயில் இட்லிஸை வந்து இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, ஒரு டிஸ்டிங் அரோமா இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தான் ஜிஐ டேக் கிடச்சிருக்கு. ஸோ that's it with this news. நெக்ஸ்ட் வந்து கொச்சி மெட்ரோவில் இனிமேல் வந்து 2 days வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ஆஃப் ஒரு பர்டிகுலர் மந்த் அப்போது அந்த சிவன் கோயில் ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வந்து அந்த இறந்து போன முன்னோர்களுக்காக ஒரு ரிச்சுவல் வந்து அவங்க பண்ணுவாங்க போல். ஸோ அதுக்காக ஆப்ரேஷனல் ஹவர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. கர்கிடாக்கா வாவு அப்படின்ற ஒரு ரிச்சுவலுக்காக கொச்சி மெட்ரோ சர்வீசஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த நியூஸஸ் இது. ஸோ that's it for today. If any, do comment and make use of the link in the description and in the pinned comment for a bundle purchase. And upcoming exam cycle, may you all get the job and start your 25-day challenge preparation. So that's it. Thank you for listening.